Praise the Lord. Today we have two things to share with you. I have not taken a different passage. The first day what God given a revelation to me according to the everyday the scripture words God is given according to Psalm 62 verses 1. Past 3 days we are meditating the same words in different understanding, in different guidance and different counsel of God. The first day, I don't know how many of you remember how God unite with King David and how King David submit himself to God. That is very, very important. But today I want to take few verses and I like to lead you and guide you how to understand the word of God. Today what counsel God planning to give you in your life. Here, yesterday I told you according to 7 kind of rock in the Bible. 7 விதமான கன்மலையை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த கன்மலைகள் என்ன செய்யும்? இந்த கன்மலைகள் எப்படி நாம் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும்? இந்த கன்மலையினாலே நாம் அனுபவிக்க வேண்டிய சுதந்திரங்கள் என்ன? அதைத்தான் நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 62 அதிகாரம் 2 வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 தொடங்கி 1-2 நாம் வாசிக்கும் பொழுது தேவனையே அப்படின்னு ஒரு வார்த்தை நாம் உங்களுக்கு கடந்த நாட்கள் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அது வேதாகம புஸ்தகத்தில் நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த வார்த்தை நாம் பார்க்கிறோம். Truly my soul silently waits for God. For him comes my salvation. He only is my rock and my salvation. He is my defense. I shall not be greatly moved. இந்த 2 வார்த்தைகளை நாம் பார்க்கும் பொழுது அவரே என்னுடைய கன்மலையும் என் இரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார். நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. அப்படின்னா தாவீது என்ன சொல்றான்? நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். I am not greatly shaken. அப்போ எல்லாருடைய வாழ்க்கையிலும் சிறு அசைவுகள் இருக்க வேண்டும் இல்லையா? ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் அந்த ஆண்டினுடைய பிரயாசத்தை அவன் அதிகமாய் செலவழித்தான். He put more energy and efforts to earn money. பணத்தை திரளாய் சம்பாதித்தான். அப்படி திரளாய் சம்பாதித்த பணத்தை அவன் எப்படி சேர்த்து வைப்பது என்று சொல்லி ஆலோசித்து அவன் ஒரு களஞ்சியத்தை கட்டினான். இடித்து இருக்கிற களஞ்சியத்தை இடித்து பெருசாக, அதாவது ஸ்டோர் ஹவுஸ் என்று சொல்லவும், ஸ்டோர் ரூம் என்று சொல்லலாம். களஞ்சியத்தை இடித்தான். கொஞ்சம் ஏற்கனவே இருக்கு, அதை இடித்து பெருசாக கட்டினான். இப்போ என்னுடைய பிரயாசத்திற்கேற்ற ஒரு பெரிய களஞ்சியம் வந்துருச்சு. அது நிறைய தானியங்களை நிரப்பினான். அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் அந்த களஞ்சியத்தில் ஸ்டோர் ரூமில் சேர்த்து வைத்தான். ஸ்டோர் ஹவுஸ் எல்லாம் சேர்த்து வைத்தான். அப்படியே தலைக்கு அப்படி கையை வச்சுக்கிட்டு தன் ஆத்துமாவை பார்த்து சொல்கிறான், ஆத்துமாவே நான் நிறையா சம்பாதிச்சிட்டேன், புசித்து குடித்து திருப்தியாயிரு என்று தன் ஆத்துமாவுக்கு சொன்னான். அதை கேட்டுட்டு ஆண்டவர் சும்மா இருப்பாரா? ஆண்டவர் சொல்றாரு, மதிக்கேடனே, இன்றைக்கு நீ எடுத்து கொள்ளப்படுவாயானால் நீ களஞ்சியத்தில் சேர்த்து வைத்ததெல்லாம் யார் வாரிக்கொண்டு போவார்கள்? அப்போ
இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் நம்முடைய யோசனைகளும் அதிகமாய் நாம் பார்க்கிற காரியங்களும் என்ன சொல்லுகிறது? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது. தேவனையே, ட்ரூலி அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இங்கே பார்க்கும் பொழுது நீங்கள் என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்வீர்களானால் புக் ஆஃப் எக்ஸடஸ் 33:21 and 22. எக்ஸடஸ், நீங்கள் வசனம் எழுதும்போது அங்கே 1-2 போட்டுங்க. சங்கீதம் 62 பக்கத்தில் 1-2 போட்டுங்க. அப்போ தான் இதனுடைய வேர்டுடைய கண்டினியூஷன் வரும். ஏன்னா நான் உங்களுக்கு 3 பகுதியாக சங்கீதம் 62ஆம் அதிகாரத்தை நான் பிரித்து கொடுத்திருக்கிறேன். 1 தொடங்கி 4 வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது God alone save us அப்படின்னு இருக்கு. 2வது பகுதியை பார்க்கும் பொழுது 5 முதல் 8 வரை பார்க்கிற பொழுது God alone encourages என்று இருக்கிறது. 9 தொடங்கி 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா God alone rewards us என்று இருக்கிறது. அப்போது 12ம் நாம் தியானிக்க வேண்டிய அவசியம். இப்போ என்னை காப்பாற்றுகிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். காப்பாற்றிட்டு அப்படியே விட்டுருவாரா அப்படின்னா இல்லை. என்கரேஜஸ். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், வழி நடத்தி உனக்கு முன்னே போய் கோணனானவைகளை சபையாக்குவேன். இதுதான் அவருடைய என்கரேஜ்மெண்ட். ஓகே, படுக்கை எடுத்து நட அப்படிம்பார், என்கரேஜ்மெண்ட். இவருக்கு தெரியாமே வஸ்திரத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போகும். என்கரேஜிங் வேர்ட்ஸஸ். போவன் வேலைக்காரன் பிழைத்திருப்பான். என்கரேஜிங் வேர்ட். உன் விசுவாசம் பெரியது, உன் பிள்ளை சுகமாக இருக்கிறான். இதுதான் அந்த வார்த்தையினுடைய என்கரேஜிங் வேர்ட். இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற தடுமாற்றம் என்னவென்று சொன்னால், they are not understanding. அதாவது whenever there is no meditation, there is no understanding. Once there is no understanding, they cannot inherit the promise of God, or they cannot receive anything from God. இப்போ இங்கே பார்க்கும் பொழுது 33ஆம் அதிகாரம் 21-22 நாம் பார்க்கிறோம். பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஓர் இடம் உண்டு, அங்கே கன்மலையில் நீ நில்லு. என் மகிமை கடந்து போகும் பொழுது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஏன் இந்த உபதேசத்தை கொண்டு வருகிறார், ஏன் இந்த உபதேசத்தை கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிற பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம். பல ஊழியக்காரங்க தொலைக்காட்சியில், டெலிவிஷன் சேனலில் நான் தேவனை முகமுகமாய் கண்டேன், பரலோகத்திற்கு ஏறி போனேன், அங்கே பிதாவோடு உட்கார்ந்து 1/2 மணி நேரம் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தேன், அவர் எனக்கு சில கேள்வி எங்கிட்ட கேட்டார், என்ன செய்யலான்னு கேட்டார், தேவன் ஆலோசனை கேட்டார், நான் போனால் போதுன்னு ஆலோசனை சொல்லிட்டு இப்போ தான் இறங்கி வந்திருக்கிறேன் அப்படிங்கிற ஆள். எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் தான் அவர்கிட்ட இன்றைக்கி வரைக்கும், அதாவது 26 வருஷமாக அவர்கிட்ட கேட்குறது ஒன்று தான். அதாவது முழுசாக, அதாவது பரிசுத்த ஆவியானவர் எப்படி இருக்கார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, he is not a form of completion. முழுமையாக யாருக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள் இருந்தது போல இல்லை. ஏன்னா we are ordinary human being. நம் சாதாரண மனிதர்கள். பல நேரங்களிலே சுயத்தை நிறைவேற்ற நினைக்கிறவர்கள், சுயமாய் பேசுகிறவர்கள், சுயமாய் நடக்கிறவர்கள். முற்றுமுடிய 100% எல்லாமே தேவன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது. யோவான் ஸ்நானகனை பாருங்கள், தன் பெற்றோர்களை குறித்து கவலை இல்லை. அம்மாட்டுக்கும் வனாந்தரத்தில் ஒரு ஒட்டகமை தரித்த ஒரு வஸ்திரத்தை அணிந்து கொண்டு அவன் காட்டு தேனையும் வெட்டிகளையும் சாப்பிட்டுக்கிட்டு யாருக்கும் பயப்படாமல் அவன் பாட்டுக்கு போயிட்டு இருந்தான். தன்னுடைய தலை வெட்டப்படும் என்று அறிந்தும் யாருக்கும் பயப்படலை, எதுக்கும் பயப்படலை. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, சிறியின் வயிற்றில் பிறந்தவர்களிலே யோவான் ஸ்நானகனை போல ஒருவனும் இல்லை, ஒருவனும் இல்லை. வாழ்ந்தா அப்படி வாழணும், ஒரே ஒரு வாழ்க்கை அப்படி வாழணும். பட் here we have more responsibilities.
we have more responsibilities. சில நேரங்களில் நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம், சில நேரத்தில் குளிச்சுக்கிட்டு இருப்போம், அந்த ஃபோன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கோம். இவங்க 3 தடவை கால் 4 தடவை கால் பண்ணிட்டு சொல்லுவாங்க, இந்த ஊழியக்காரங்களே இப்படி தான், நம்ம பண்ணும்போது அவனுங்க எடுக்க மாட்டானுங்க. விளங்குதா உங்களுக்கு? ஆனால் தேவன் கூப்பிடுவார். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு எட்டாததும் விளங்காததும் தெரியாததுமான பெரிய காரியத்தை சொல்கிறேன்னு அவர் சொல்லிட்டார். அப்புறம் எதுக்கு என்ன கூப்பிடுற? நாங்கள் அப்போ என்ன உபதேசம் என்று சொன்னால், பிரச்சனை தேவனுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஒரு இடைவெளி, கேப் இருக்கக்கூடாது. உனக்கும் தேவனுக்கும் நடுவில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வர்றதுக்காக தான் ஊழியக்காரன் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கான். அப்போ பிரச்சனை வந்தால் என்ன கூப்பிடு அப்படின்னா, எல்லா நேரத்துலையும் நான் ஏசாமியை போல் தேவனை போல் ஆவியனரை போல் சுற்றிட்டு இருக்க முடியாது. ஈவன் ஐ ஹேவ் ரெஸ்பான்சிபிள். நான் சாதாரண மனுஷன், சாப்பிட்டுக்கிட்டு இருப்பேன், அப்போ தான் வருவோம், சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் ஃபோன் அங்கே ரூமில் இருக்கும், இங்கே ரூமில் இருக்கும், இல்லை சில நேரத்தில் எடுக்க முடியாத சூழ்நிலை, இல்லை வேறு ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. விளங்குதா உங்களுக்கு? நமக்கு 4 வாய் 4 காதா இருக்குது இல்லை, அதனால் ஒரு வாயில் தான் பேசிக்கிட்டு இருப்போம். இல்லை 2 ஃபோனை வச்சுக்கிட்டாலும் ஒரே வாய் தான் இருக்குது. இந்த வாயில் ஒரு பதில், இந்த வாயில் ஒரு பதில் சொல்ல முடியாது. அப்போ நான் எதுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல தேவனாகிய கர்த்தர் ஒரு காரியத்தை விளக்கமாய் சபைக்கு சொல்லி கொடுக்கிறார். என்ன சொல்லி கொடுக்கிறார்? இங்கே மோசேக்கு மோசே தேவனால் அழைக்கப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஒரு எபிரேய ஸ்திரீ எகிப்தில் இருக்கும் பொழுது ஒரு ரெடீமரை நான் அனுப்புவேன், அவர் உங்களை எல்லாரையும் விடுவிச்சுட்டு போவார் என்று சொல்லி மோசேயை குறித்து தேவனுடைய திட்டம் பெரிதாக இருந்தது. ஆனால் நல்ல கவனிங்க, சில நேரங்களிலே ஊழியக்காரர்களை குறித்து, தேவ மனிதர்களை குறித்து, தீர்க்கதரிசிகளை குறித்து, பரிசுத்தவான்களை குறித்து, முதல் சிருஷ்டிப்பை குறித்து கூட தேவனாகிய கர்த்தர் சில ரகசியங்களை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் என்று சொன்னால், அது படிச்சுட்டு கடந்து போகிறதுக்கல்ல, படிச்சுட்டு வாழ்க்கையில் அதை செயல்படுத்த வேண்டும். இப்போ மோசே எடுத்துங்க. மோசேவை தேவன் அழைக்கிறார். எப்படி அழைக்கிறாரு? அந்த என்னுடைய ஜனத்தின் கூக்குரல் வானத்தில் எட்டினது, மோசே நீ போய் ஜனங்களை கூட்டிட்டு வா. எப்போ இது நடந்துச்சு தெரியுமா? இவன் மீதியான் தேசத்துக்கு தன் மாமனார் வீட்டில் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு பிள்ளை குட்டியை பெற்றுக்கிட்டு மாமனார் சொல்கிறாரு, உனக்கு சும்மா சோறு போட முடியாது, என் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருந்தார். சும்மா சோறு போட முடியாது, பொண்ணை கொடுக்கலாம், சும்மா உட்காந்து சோறு போட முடியுமா? ஆட்டை மேய் அப்படின்னார். அவன் ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த மோசையுடைய மாமனார் சொல்கிறாரு, மோசையுடைய மனைவி சொல்கிறா, நீ எங்கே வேணால் போ, மேய்ச்சிட்டு வா, ஆனால் நான் காண்பிக்கிற அந்த மலைக்கு மட்டும் போகாது, அந்த மலையில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வி கேன் ஃபீல் சம் டிஃப்ரென்ஸ். எல்லா மலைகளை போல் அந்த மலை இல்லை, அங்கே போகாத, மற்ற இடத்துக்கு எங்கன்னா நீ ஆடை மேய்ச்சிட்டு போ, ஏன்னா ஊருக்கு புதுசு நீ. இவனும் பார்ப்பான், என்னதான் அங்கே இருக்குது, என்னதான் அங்கே இருக்குது, என்னதான் அங்கே இருக்குது. இப்போது இவன் மலையை பார்க்கவும் ஜனங்க தேவனை பார்க்கவும் சரியா இருக்கு. ஜனங்க தேவனை பார்க்க இவன் மலையை பார்க்க, ஜனங்க தேவனை பார்க்க இவன் மலையை பார்க்க, ஜனங்க தேவனை பார்க்க இவர் மலையை பார்க்க, ரெண்டும் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த சத்தம் போய் கேட்டோன்னு ஆண்டவர் சொன்னார், என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அடிமைத்தனத்துலேருந்து நாங்கள் வெளியே போனோம், இங்கே மோசேக்கு வழி காமிக்கிறார். அவன் இருதயம் அந்த மலை, இன்னைக்கு போய் பார்த்தரணும் மலையை. ஜனங்க சத்தத்தை தேவன் கேட்டோன்னே மோசேனுடைய இருதயம் மாறுகிறது. இன்னைக்கு போய் பார்த்தோம் அந்த மலை, என்னதான் அந்த மலையில் இருக்கு, மாமனாரும் போக வேண்டாங்கிறாரு, மனைவியும் போக வேண்டாங்கிறாங்க, போய் தான் பார்ப்போமே என்று இவன் அருகில் செல்லும் பொழுது ஒரு பச்சையான முட்செடி பற்றி எரிகிறது. எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, இந்த மாதம் கேலண்டரில் அதான் வந்திருக்கு. சொல்லுவா. அப்போ தேவன் நான் உண்மைக்கு சொல்கிறேன், அவங்க கேலண்டர் அடித்த பிறகு தான் நான் பார்த்தேன். அதுவும் 6ஆம் மாதத்தில் 3 நாள் உபவாசத்தில் இதை எடுத்து பேசுவோன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த பிக்சர் முட்செடி, தேவனாகிய கர்த்தர் மோசேக்கு தரிசனமான முட்செடி. அப்போ எல்லாமே இன்சிடென்ட் மாதிரி வந்திருக்கு. பிரதர் அதை பார்த்துட்டு தான் பிரசங்கமே எடுத்துக்கிட்டு இருக்கார். இப்படி இல்லை, அவங்க என்ன வசனம் போட்டாங்கன்னு கூட நான் செக் பண்ணி கூட பார்க்கல, அந்த வசனம் சரியாக இருக்கா இல்லையான்னு கூட நான் பார்க்கல. இப்போ ஒரே ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் எதை செய்தாலும் அவருடைய ஜனத்தின் நன்மைக்காக மாத்திரம் செய்வார், தீமைக்கு அல்ல. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் இடைப்படுகிற காரியங்கள், கர்த்தர் உங்களோடு இணைந்திருக்கிற காரியங்கள் எல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நன்மைக்காக இருக்குமே அவ்வளோ தீமை செய்ய மாட்டார் என் தேவன். பிரைஸ் தி லார்ட்.
இப்போ என்ன ஆயிடுச்சு, மோசேக்கு கொஞ்சம் முதல்ல போகும்போது பயந்து நடுங்குறான். பச்சையான முட்செடி பற்றி எரிகிறதே என்று சொல்லி கிட்ட போகிறான். சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு, விட்டுருங்க. ஏன்னா அது அப்படியே போனால் அது ஒரு பெரிய பிரசங்கம் ஆயிரும். ஏன்னா பேச வேண்டிய தலைப்பு 7 தலைப்பு கண்மலை தலையில் பேச போகிறேன். இப்போ முதல் தலைப்பில் நின்றக்கூடாது, அதுலேயே முடிச்சிட முடியும் என்னால் பிரசங்கத்தை. இப்போ மோசேக்கு என்னாச்சு, தேவன் பேசவும் இவர் பேசவும், அவர் இவன்கிட்ட பேசவும், இவர் பேசவும், அவர் பேசவும். அப்போ இவன் ஏதோ ஒரு வழியாக ஒத்துக்கிட்டான். சரி போகிறேன், எகிப்துக்கு போகிறேன்னு ஒத்துக்கிட்டான். அப்புறம் எல்லாம் போன பிறகு இவன் கேட்குறான், ஆண்டவரே இவ்வளோ நான் செய்யறேன்ல உமக்கு. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது, எனக்கு ஒரே ஒரு தடவை உங்களோட முகத்தை பார்க்கணும் போல இருக்கு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்களேன், ஒரே ஒரு தடவை முகத்தை பார்க்கணும். அப்போது தேவன் சொல்கிறாரு, நல்ல கவனிங்க, தேவன் சொல்கிறாரு, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் சர்வ உலகத்தையும் சிருஷ்டித்தவர் சொல்றாரு, என்னை பார்த்தவன் உயிரோடு இருக்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இதான் பைபிளில் உண்மையான எழுத்துக்கள் அங்கே இருக்குல்ல பைபிளில். அது சொல்றாரு. அப்படி உனக்கு ஒருவேளை நீங்கள் 33 தொடர்ந்து வீட்டில் போய் வாசிங்க, எனக்கு அதை பற்றி உங்களுக்கு விளக்கமாய் சொல்ல நேரம் இல்லை. மோசே கேட்குறான், உங்களுடைய முகத்தை நான் பார்க்கணும். அதுக்கு அவரே சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். தேவனை முகமுகமா தரிச்சிட்டு அவன் உயிரோடு இருந்தானா எப்படி இருக்கும்? வந்து என்ன சொல்லுவான்? தேவனை குறித்து என்ன சொல்லுவான்? அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லுவான். இல்லைங்களா உங்களுக்கு? அதனால ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன், ஆல்மைட்டி காட் என்று சொன்னால் அது ஒரு வித்தியாசமா நீங்க யோசிச்சு கூட பார்க்க முடியாது. காணக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். சரி, சூரியனுக்கு ஒப்பானவர்னு சொல்லுவாங்க. சரி, நான் சொல்லுவேன், இல்லை, 1000 சூரியனுக்கு ஒப்பானவர். அது கூட என்னுடைய யூகம்தான், ஏன் புத்திக்கு. விக்ரம்கிட்ட கேளுங்க, அவர் என்ன சொல்லுவார்? நீங்கள் பாஸ்ட் இவ்வளோதான் உங்களுக்கு தெரியும், ஏன்னா என்னைய மனசில் 10,000 சூரியன் இருக்கு. இந்த பக்கம் கேட்ட சொல்லுவாங்க, அவர் நீதியின் சூரியனுக்கு இணையாக இருக்கிறார், the son of righteousness. பிரைஸ் தி லார்ட். நீதியின் சூரியன். அவனோத்து சொல்லுவான், விடிவெள்ளி நட்சத்திரம். அவர் இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு சூரியன்கிட்ட போனாவே கரிஞ்சு பொசுங்கி செத்துருவான். ஒரு 1000 நான் சொல்கிறேன், அவர் 10,000ங்கிறாரு. அப்போ அவர் யாராவது இமேஜின் பண்ண முடியுமா? கிட்ட போக முடியுமா? அதுதான் அது கூட பாருங்க, தேவன் கடந்து போகும்போது கூட எங்கே இந்த பிரகாசம் அவனை சுட்டு எரிச்சிருமோன்னு சொல்லி தான் அவர் சொல்கிறாரு, என் கையை வச்சு உன்னை மூடிக்கிட்டே போவேன், கையை எடுப்பேன், என் முதுகு பக்கத்தை நீ பார்க்கலாம், முகத்தை பார்க்க முடியாது. டிவி ஆன் பண்ணி கேட்டு பாருங்க. நேற்று காலையில் கர்த்தரனை தட்டி எழுப்பி வாப்பா பரலோகத்துக்கு நான் போனேன். அங்கே போனேன்னு சொன்னார். அமெரிக்காவில் எலெக்ஷன் வருதில்ல, ரொம்ப கவலையாக இருக்கேன். தேவன் சொல்கிறார், ரொம்ப கவலையாக இருக்கேன், யாரப்பா செலக்ட் பண்ணட்டும்? இவர் சொல்கிறாராம், பேசாமல் ட்ரம்ப்பை போட்டுருங்க. இவர் சரிப்பா நான் அப்படியே சரி. இவர் இறங்கி வந்துட்டார். இன்னொருத்தரை கேட்டால் சொல்லுவார், நீ பைபிளில் ஃபஸ்ட் பேஜில் எழுதி வச்சுக்கோ, ஹிலாரி கிளின்டன் தான் வருவார். நான் சொல்லிட்டு வந்துட்டேன் ஆண்டவர்கிட்ட. அங்கே பார்த்தா ஒபாமா வந்துட்டான். இவர் சொன்னார், நான் சொன்னதை தேவன் சரியாக கேட்கல, நான் சொன்னதை சரியாக தேவன் கேட்கல. இப்படி எல்லாம் ஜனங்களை குழப்பி மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. விளங்குதா உங்களுக்கு? வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் சத்தியம் பைபிளில் இருக்குது, படிங்க. எனக்கும் உங்களுக்கும் ஒரே ஒரு தூணும் ஆதாரம் என்ன அப்படின்னா வேதாகமம். இந்த வசனத்தின்படி நடக்கிறவன் தான் பாக்கியவான். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி சுகமாக்குகிறார். கர்த்தருடைய வசனம் ஜீவனும் பலனுமா இருக்கிறது. அப்படி வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை ஆத்துமாக்களை உயிர்ப்பிக்கிறதா இருக்கிறது என்று பல 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 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே போக முடியும். சரி, இப்போ இதுக்கு என்ன வருவோம் அப்படின்னா, இந்த இடத்துல சொல்றாரு, என் மகிமை கடந்து போகும், நீ ஒரு கண்மலை வெடிப்பிலே ஒளிந்து கொள், என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன். இப்போ அதுக்குள்ள அவர் எவ்வளோ தூரம் போயிடுவார்?
அப்புறம் நீ பார்த்தேன்னா அவருடைய முகத்தை அல்ல, முதுகு பக்கத்தை நீ பார்ப்பாய். பின்பக்கம் என்று இருக்கிறது. அப்போ அது யாருன்னு தெரியாது உனக்கு. அவருடைய சாயலோ அவருடைய ரூபம் எதுவுமே தெரியாது. இந்த எதற்காக இதை சொன்னார் அப்படின்னா, ஒரு மனுஷன் கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இப்போ எழுதி கொள்ளுங்க, நீ அங்கே கண்மலையில் நில், வெடிப்பில் நில். இது எதை குறிக்குது? We should be stand firm in Christ. சரி, உங்களுக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்லித்தரேன். சங்கீதம் 40:2 எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 40:2. எதற்காக கண்மலையின் மேல் நில் என்று சொன்னார்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும்படிக்கு. நல்ல கவனிங்க, சங்கீதம் 40:2 சொல்லுகிறது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தமது தேவனை துதிக்கும் புது பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து என்ன சொல்லுவாங்களா? கர்த்தரை நம்புவார்கள். பிரைஸ் தி லார்ட். அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா? இப்போ கண்மலையில் வந்து நில்லுன்னு நீ பார்க்கணும்னு ஆசைப்பட்ட அவரை உடனே சரி வான்னு சொல்லலை. ஒரு கண்மலை வெடிப்பிலே போய் நில். அது வந்து கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறதை காண்பிக்கிறது. இப்போ எப்பொழுதுமே நம்ம தேவ சமூகத்தில் போய் ஒரு வெடிப்பிலே போய் முழங்கல் படி போடுகிறோம். நான் சொல்லுவேன், அந்தரங்கத்தில் அந்தரங்கத்தில் பிதா காணும்படியாய் அதை அரை கதவை சாத்தி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா வெளியரங்கமாய் பதில் கொடுப்பார். இப்போ இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம என்ன நம்பிக்கை இருக்கிறதுனா, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் கர்த்தர் கண்மலையில் நில் என்று சொன்னால் கிறிஸ்துவில் நீ நிலைத்திரு என்கிறதான அர்த்தமுடையது. நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கணும். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி கொடுப்பான். அவன் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை கர்த்தர் அவனுக்கு தருவார். நிலைத்திருத்தல், கிறிஸ்துவில் நிலைத்திருத்தல். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும். இப்போ தேவன் சொன்ன வார்த்தையை யார் கேட்டா? மோசே கேட்டான். அவர் சொன்ன மாதிரியே போய் நின்னான். அப்போ அவருடைய மகிமையை அவன் கண்டான். இருக்கா? பைபிளில் இருக்கா? 2வது பாயிண்ட். இதுக்கு விளக்கம் வேணுமா? இதுக்கு விளக்கம் போதும். ஏன்னா பல நேரங்களில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் சொல்லி கொடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு மிக 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 போதுமானதாக இருக்கும். சரியா? இப்போ இது இன்னொரு விஷயத்தை சொல்கிறேன். உங்கள் இருதயத்தில் ஒரு கேள்வி வந்திருக்கணும். இப்போ மோசே தேவனிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே நான் உம்மை காண வேண்டும் அப்படின்ட்டு. உங்களில் எவ்வளோ பேர்த்துக்கு அந்த வாஞ்சை இருக்கு? உங்களில் எவ்வளோ பேர்த்துக்கு அந்த வாஞ்சை? நானும் ஏசப்பாவை பார்க்கணும், ஏசப்பாவை பார்க்கணும், பிதாவை பார்க்கணும். ஏசப்பாவையும் சரி பிதாவையும் சரி பார்க்கலாம். எப்போ? 2ஆம் வருகையிலே இயேசு வந்து நான் எங்கே இருக்கிறேன்னு அங்கே நீங்களும் என்னோடு இருக்கும்படி நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போய் நான் அவர் உட்கார இடத்துலேயே நம்மளை உட்கார வைக்கும்போது ஒருவேளை அப்படி எட்டி பார்க்கலாம். அதுவும் கிறிஸ்து வழியாக தான் பார்க்கலாம். பிரைஸ் தி லார்ட். நேராக பார்க்க முடியாது அவரை. அவர் சொல்ற, என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அதை வச்சுக்கிட்டு ரொம்ப பேர் இன்றைக்கி பரலோகத்துக்கு போயிட்டு வந்துட்டுருக்காங்க. விசா இல்லாமல், டிக்கெட் இல்லாமல். அது எந்த ஃப்ளைட்டுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. நிறைய ஃப்ளைட் இருக்குது, ஆனால் எந்த ஃப்ளைட்டுன்னு எனக்கு தெரியல. ஆனால் போயிட்டு வந்துட்டுருக்காங்க பரலோகத்துக்கு. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சால் சொல்லுங்கள், நானும் ஒரு தடவை போயிட்டு வந்துடுறேன். நான் கேட்குறதெல்லாம் போக வேண்டாம். நான் சொன்னேனே, ஒரே ஒரு தடவை ஆவியானவர் முழுசா என் மேலே இறங்கிட்டார்னா, அவர் என்கிட்ட கேட்டார்னா, ஒரே ஒரு கேள்வி கேட்டார். நான் சொல்லுவேன், ஆண்டவரே ஒரே ஒரு காரியம், நிலையான சபையை கொடுத்து திரளான ஆத்மாவை கொடுத்து அவ்வளோ பேரையும் பரலோகத்துக்கு எடுத்துக்கங்க. அதான் என்னுடைய வாஞ்சை. இதை தவிர என்ன வேணும்? நிலையான சபை, உறுதியான விசுவாசிகள், நிச்சயமாக பரலோகம்.
இந்த 3 தான் ஒரே ஒரு பதில், ஒரே ஒரு கேள்வியும் ஒரே ஒரு பதில், அவ்வளோதான். நம்ம வேறு ஏதாவது வேணுமா? இல்லை. நமக்கு அமெரிக்காவில் யார் ஆண்டா என்ன, இல்லை பாகிஸ்தானை யார் ஆண்டா நமக்கு என்ன, இல்லை பங்களாதேஷ் ஆண்டா என்ன, இல்லை மலேசியாவை யார் ஆண்டா என்ன, சிங்கப்பூரை யார் ஆண்டா என்ன, நம்ம பாட்டுக்கு போகிறோம், 2 நாள் இருந்துட்டு வந்துடுறோம். சரியா? 2 நாள் போகிறோம் இருந்தோம். நான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணல. அப்போ சொன்னார், ஒரு பாஸ்டர் என்னை கொண்டு போய் ஒரு பாகிஸ்தானி சபையில் பேச வைத்தவர். அவருக்கு எங்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணார், பாஸ்டர் யூ ப்ரே ஃபார் தாய்லாந்து. இந்த ராஜா இருக்கிற வரைக்கும் இந்த தேசத்தினுடைய அடிமைத்தனம் மாறாது, கிறிஸ்துவத்திற்கும் அவர் ரொம்ப எதிர்ப்பாக இருக்கிறாரு, நீங்கள் ராஜாக்காக ஜெபம் பண்ணுங்க, இப்போ சிக்கா இருக்கிறாரு அப்படின்னாங்க. நான் சொன்னேன், கர்த்தர் சித்தமானால் அடுத்த முறை நான் அந்த தேசத்தில் கால் வைக்கும் பொழுது அவர் இருக்க மாட்டார் சொல்லிட்டு வந்தேன். போன வருஷத்தில் செத்து போயிட்டார். தாய்லாந்து கிங் இறந்துட்டார். கிட்டத்தட்ட 3 மாதம் துக்கம் கொண்டாடுதல் இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. எவ்வளோ பேர் கேள்விப்பட்டீங்க? தாய்லாந்தினுடைய அரசர் மரித்தார் என்று சொல்லி நீங்கள் உலகம் முழுவதுமாக அனுதாபங்களை தெரிவித்து கொண்டார்கள். எதுக்கு நான் அதை சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு காரியம் தேவன் பேசுகிற வார்த்தைகள் ஆம் என்றும் ஆமின் என்றும் இருக்கும். அவர் இருந்தால் என்ன, செத்தா நமக்கு என்ன? நமக்கு கிறிஸ்துவம் வளரணும், கிறிஸ்து வளரணும், சபைகள் பெருகணும், இந்தியா தேசத்தை இரட்சகரை அறியணும், ஒரு கிறிஸ்துவ நாடாய் மாறணும். அது ஆசை இல்லை, பேராசை தான். ஆமாம், என் வேலை அதுதான். எனக்கு கொடுத்த வேலை தான். நீ அதுக்கு தான் போனா போய் தான் ஆகணும். நாளைக்கு போய் நரேந்திர மோடிக்கு போய் சத்தியம் சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு வேளை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாருன்னா தைரியமாக தலையை கழிச்சு ஜெபம் பண்ணுவேன். ஆனால் ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் சொல்கிறது அப்படியே சொல்லிட்டு வந்துடுவேன். ஒருவேளை பிலிப்பு நிதியமைச்சருக்கு சொன்னது போல தெரியாமல் சபைக்கு வர ஞானஸ்தானம் கொடுத்துருப்பா அப்படின்னாருன்னா அதுக்கும் ரெடியாக இருக்கும். அவர் வீட்டிலே கொண்டு போய் அவருடைய பாத்து டப்பிலே வச்சு அமுக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்குறேன்னு கொடுத்துட்டு வந்துட்டே இருப்போம். சொல்லுவார், வெளியே சொல்லிடாத, நான் ஏன் சொல்ல போகிறேன், நீ வர்றதெல்லாம் பார்க்க போகிறாங்கல்ல. சரி, 2வது பாயிண்ட் எழுதிக்கொள்ளுங்க, கொஞ்சம் சீக்கிரமாகவே போகலாம். செகண்ட் பாயிண்ட், நீ மலையில் அங்கே இரு. யாத்ராகமம் 24ஆம் அதிகாரம் 12 தொடங்கி 18 வரைக்கும் வாசிக்கலாம். 32:2 நீங்கள் எழுதிக் கொள்ளலாம். எக்ஸோடஸ் 24:12-18 நல்லா கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ மலையின் மேல் என்னிடத்திற்கு ஏறி வந்து அங்கே இரு, நான் உனக்கு கற்பலகைகளையும் நீ அவர்களுக்கு உபதேசிப்பதற்கு நான் எழுதின நியாயப்பிரமாணத்தையும் கற்பனைகளையும் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது மோசே தன் ஊழியக்காரனாகி யோசுவாவோடு எழுந்து போனான். மோசே தேவனுடைய பர்வதத்தில் ஏறி போகையில் அவன் மூப்பரை நோக்கி, நான் உங்களிடத்தில் திரும்பி வரும் மட்டும் நீங்கள் இங்கே எங்களுக்காக காத்திருங்கள், ஆரோனும் ஊரும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், ஒருவனுக்கும் யாதொரு காரியம் உண்டானால் நீங்கள் அவனிடத்தில் போகலாம் என்றான். மோசே மலையின் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. மேகம் 6 நாள் மூடியிருந்தது. 7ஆம் நாளில் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கர்த்தர் கூப்பிட்டார். மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்தருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினியை போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையிலே தங்கியிருந்தான். Praise the Lord. 32:2 பாருங்க, 32:2 பாருங்க. அந்த வார்த்தை பாருங்க. அதற்கு ஆரோன் என்ன சொன்ன, அதுக்குள்ள என்ன நடந்துச்சுங்க, அதுக்குள்ள நீங்க ஏதாவது பிரச்சனைன்னா யார்கிட்ட போங்கன்னாரு, ஆரோன்கிட்ட போங்கன்னாரு. ஆரோன் என்ன செய்யறாங்க,
அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள், குமாரர், குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன்னணிகளை கலற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவன் ஒரு கன்றுக்குட்டியை வார்க்கிறான். ஆனால் இது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீங்கள் தான் ஏன் ஆரோன்ட்ட போக சொன்னீங்க, நாங்கள் ஆரோன்ட்ட போனோம், அவன் எல்லா நகையும் கழட்டி கொடு, நான் கழட்டி கொடுத்தோம், அவன் ஒரு பொன்னினால் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு இதை வணங்குங்கன்ட்டான். பிரைஸ் தி லார்ட். அப்போ இங்கே நீ மலையிலே ஏறி வந்து அங்கே தங்கி இரு என்று சொல்லுகிற வார்த்தை, தேவனுடைய கற்பனையை பெற ஒவ்வொரு விசுவாசியும் காத்திருக்க வேண்டும். We wait for God to receive the covenant of God. Praise the Lord. The promise of God. முதல்ல என்ன சொல்றாரு? நீங்கள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் தான் கற்பனைகளுக்காக அவன் காத்திருப்பான். நல்லா கவனிக்கணும். அப்போ கிறிஸ்துவில் நிலைத்திராதவன் தேவனிடத்தில் வாக்கு தத்தத்தை பெற முடியுமா? ஆசீர்வாதத்தை பெற முடியுமா? இல்லை ஏதாவது கொடுத்து அனுப்புவாரா? அப்போ உங்க வாழ்க்கையில முதலாவது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நிலைத்திருக்கும் பொழுது உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவன் ஜெபிக்கலாம். ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் பேசுவார். என்ன சொல்லுவார் கர்த்தர்? நீ என் சமூகத்திற்கு வா, நான் உனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன், உடன்படிக்கை கொடுக்கிறேன். ஜனங்களிடத்தில் போய் சொல்ல வேண்டியது. சரியா? அப்போ இவன் ஏறி போகும் பொழுது 6 நாட்கள் மேகம் அவனை சூழ்ந்திருந்தது. 7ஆம் நாளில் மேகம் விலகிச்சு. கர்த்தர் பேசுகிறார். அதாவது ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு மணி துளிகளும் மோசேயுடைய கண்கள் கர்த்தருடைய பிரசன்னத்திற்காகவும் அவருடைய சத்தத்திற்காகவும் காத்திருக்கிறது. 6 நாட்கள் காத்திருந்தான். 7ஆம் நாளில் கர்த்தர் பேசினார். பைபிள் இருக்கா? எடுத்தோன்னே நான் வர்ஷிப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன். ஒரு பாஸ்டர் கேட்டார், ஆண்டவரே நீங்கள் எப்படி எங்கே நடத்துவீங்க, எப்படி நடத்துவீங்க, எதில் நடத்துவீங்க, எப்படி பேசுவீங்க, என்ன சொல்லுவீங்க, எப்படி சொல்லுவீங்க? அது அவர் சொன்னார், 6 நாள் காத்திருந்து 7ஆவது நாள் சபைக்கு வா, அங்கே உன்னோட பேசுவேன். அது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா? அந்த கதைக்கும் இதுக்கும் கரெக்டாக மேட்ச் ஆகுதா? நீ நினச்சிட்டீங்க ஏதோ மனசில் மண்டையில் தோன்றதை இது கதையாக சொல்லிட்டு இருப்பார். இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரகசியம் இருக்குது. வேதத்தை வாசித்து பாருங்கள். 6 நாள் அளவும் வெண்மேகம் அவரை மூடி இருந்தது. அவரால் எதையுமே பார்க்க முடியலை, எதையுமே கேட்க முடியலை, எந்த சத்தத்தையும் உணர முடியலை. 7ஆம் நாளில் என்ன ஆயிடுச்சு? அங்கே திரும்பியும் சொல்கிறேன், நல்லா கவனிக்கணும். 16 பாருங்க. கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவில் இருந்து மோசேயை கூப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில 6 நாட்கள் நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ செய். 7ஆவது நாளில் உன்னை என்ன மூடி இருக்க தெரியாது. உன் வேலை மூடி இருக்கா? இருக்கட்டும். குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளா, வாழ்க்கையில காணப்படுகிற காரியங்களா, வீட்டு விசாரிப்பு காரியமா? 6 நாள் விட்டு 7ஆம் நாளிலே கர்த்தர் பேசும் பொழுது நீ கர்த்தருடைய சமூகத்திலே வந்து காத்திருக்க வேண்டும். இதுல கூட நிர்விசாரம் இருக்கிறது. இதுல கூட நிர்விசாரம். இப்ப மோசே கிட்ட என்ன சொல்றாரு? இவன் முதல்ல 6 நாளுக்கு முன்னாடியே போயிட்டான். 6 நாளும் கர்த்தர் பேசல. விளங்குதா உங்களுக்கு? ஆனா இன்னைக்கு கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவன் நம்ம கூட எடைப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றத நம்ம கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு வந்து உட்கார முடியாது. சரியா? நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு சபைக்கு வருகிற பொழுது நாம் எப்படி வர வேண்டும் என்பதை காத்துக்கொள்ள வேண்டும். 3 நாளும் அதுதான் பாடமே. வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னா முதல்ல கர்த்தர் சமூகத்துக்கு, முதல்ல தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, நீதியை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். ஒரு சபைக்கு வரும்போது எப்படி போறோம்? நிர்விசாரமாய் போகிறோம். 9:15 ஜெபம் நடக்குது. ஒரு சிலர் மாத்திரம் இருக்கிறாங்க, ஒரு சிலர் மாத்திரம் இருக்கிறார்கள். அப்போ பாரம், அந்த வேதனை, அந்த கண்ணீரெல்லாம் கொஞ்சம் பேத்துக்கு தானா? அது யோசித்து பாருங்க. இப்போ கர்த்தர் என்ன கொண்டு என்ன பேசுவார்? உனக்கு என்ன பேசுவார்? உன் வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதம் தெரியும்? பாதியில் வந்தானே என்ன தெரியும் உனக்கு?
அப்ப என்ன சொல்றாருங்க? முதலாவது கிறிஸ்துவில் நிலைத்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். முதல் காரியம் கண்மலையிலே நெல்லு, வெடிப்பில் நெல்லு, முதல் காரியம். ரெண்டாவது கண்மலையின் மேலே ஏறி வா. ரெண்டாவது எதுக்காக? கற்பனைகளை பெற காத்திருக்க வேண்டாம். எடுத்தோடனேயே நீ சொல்லுவாங்க, ஒரு பாஸ்டர் வந்தார், வந்தோடனே கடகடான்னு எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. எப்படி தெரியுமோ தெரியாது. நாங்கள் காத்திருந்து சொல்கிறோம். ஆனால் உங்களுக்கு அந்த பாரம் இருக்கா? காத்திருக்க பாரம் இருக்கா உங்களுக்கு? கிறிஸ்துவில் காத்திருக்கிற பாரம் உங்களுக்கு இருக்கிறதா? அதுதான் இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை. நீங்கள் காத்திருக்கலைன்னா ஒரு நாளும் தேவ கிருபையை பெற முடியாது. ஓகே, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகு போல பலனடைந்து சிட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள், வேதம் சொல்லுது. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கணும். நிலைத்திருக்கிறவன் தான் காத்திருப்பான். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்கள் மாத்திரமே கற்பனைகளுக்காய் காத்திருப்பாங்க. கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்காக காத்திருப்பார்கள். கர்த்தர் கொடுக்கிற உபதேசத்திற்காக காத்திருப்பார்கள். மிக முக்கியமான ஒரு காரியம். மூன்றாவது காரியத்துக்குள்ள போவோம். அது சொல்றாரு, நீ அந்த கண்மலையை அடி. மூணாவது என்னது? கண்மலையை அடி. யாத்திராகமும் 17ஆம் அதிகாரம் 6வது வசனம். Exodus 17 verses 6. Book of Exodus 17:6. பின்பு நல்ல கவனிங்க, அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக ஒரு கண்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கண்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக அவன் செய்தான். Praise the Lord. Praise the Lord. நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பார்க்க வேண்டிய காரியம் அதுதான். அதாவது எல்லாமே ஆரம்பத்திலிருந்து பாருங்க. ஒரு கண்மலை வெடிப்பில் ஒளிஞ்சுக்கோ, என்னுடைய சமூகத்துக்கு வந்து நீ காத்திரு, நான் ஓரேபிலே உனக்கு எதிராக ஒரு கண்மலையில் நான் நிற்பேன், அந்த கண்மலையை கோலில் அடி, தண்ணீர் புறப்பட்டு வரும், ஜனங்களை தாகம் தீர்ப்பார். இப்போ இதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவியை பெறுகிற ஒரு அனுபவம், அதாவது ஜீவ தண்ணீர் ஊற்றில் நண்டையில் வந்து பானம் பண்ணுவது, பரிசுத்த ஆவியை பெறுவது. நீங்கள் அதை வந்து 21:6 வெளிப்படுத்தின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். வாசிங்க. ரெவலேஷன், புக் ஆஃப் ரெவலேஷன் 21:6 வாசிங்க. அன்றியும் அவர் என்னை நோக்கி, நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன், தாகமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீர் ஊற்றிலிருந்து இலவசமாய் கொடுப்பேன். பரிசுத்த ஆவி என்பது நீங்கள் பணம் கிரயம் கொடுத்து பெற்றுக் கொள்வதல்ல. பரிசுத்த ஆவி என்பது நீங்கள் செலவழித்து பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் அல்ல. நீங்கள் வந்து இலவசமாய் பாலும் பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார் ஏசாயா புஸ்தகத்தில். ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் வந்து இலவசமாய் கூடி பானம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் பார்க்கிற பொழுது செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் உணர்த்துகிற காரியம். இன்னைக்கு ஜனங்களுடைய அநேகருடைய ஜனங்களுடைய வாழ்க்கையில தாகமாய் இருக்கிறவர்கள் என்ன சொல்றாரு? தாகமாய் இருக்கிறவன் முதல்ல எப்படி சொல்றாரு? முதல்ல என்ன சொன்னாரு? கிறிஸ்துவிலே முதல்ல நிலைத்திரு. முதல்ல அந்நிய பாஷை அல்ல, எடுத்தோடனே அந்நிய பாஷை. தீர்க்க தரிசனம், வெளிப்பாடுகள், இது எங்க வருதுன்னு நான் சொல்றேன். வெளிப்பாடுகளும் தீர்க்க தரிசனங்களும் கர்த்தர் பயன்படுத்துகிற பாத்திரமும் எத்தனாவதுல வருதுன்னு நான் சொல்றேன்.
ஆனால் இப்போ முதல் காரியம் என்ன தேவன் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னால், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம். இரண்டாவது, கிறிஸ்துவில் யார் நிலைத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் கற்பனைகளையும் வாக்குத்தத்தத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவது, ஏதோ ஒரு வசனத்தை கொடுத்தாங்கன்னு வாங்கி பைபிளை வச்சுக்கிட்டு இது நடக்கும் நடக்கும் நடக்கும்னா நடக்குமானா எனக்கு தெரியாது. முதல்ல நீ கிறிஸ்துவில் நிலைத்திருக்கையா? ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனிலும் நிலைத்திருந்தால் வேண்டிக் கொள்வதை கர்த்தர் செய்வார். அப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த சூழ்நிலையில் இருக்கீங்கிறத திட்டமும் தெளிவுமாய் தேவன் வெளிப்படுத்துகிறார். இது அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அடுத்த காரியம் சொல்கிறாரு, நான் உனக்கு வாக்குத்தத்தத்தையும் கற்பனைகளையும் நான் உனக்கு கொடுக்குறேன். எப்படி நடக்கணும், அதை நிலைத்திருக்கிறவனுக்கு தான் இது. எப்படி நடக்கணும், என்ன பேசணும், எதுக்காக ஜெபிச்சுக்கணும், எதுக்காக உபவாசிக்கணும், இது எல்லாத்தையும் நான் உனக்கு ஆலோசனையாக சொல்கிறேன். அப்புறம் நீ செய். கிறிஸ்துவிலே நிலைத்திராதவனுக்கு இது கற்பனைகளோ வாக்குத்தத்தமோ ஆசீர்வாதமோ தேவையில்லை. எந்த ஊழியக்காரர் வந்தாலும் ஜெபம் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீ கிறிஸ்துவில நிலைத்து இருக்கிறவனுக்கு அந்த ஜெபம் தேவையில்லை. அடுத்த ஸ்டெப்பு கொண்டு போயிடுவார். அடுத்த ஸ்டெப் என்ன, உன்னோடு உனக்கு கற்பனைகளை சொல்லுவார், வாக்குத்தத்தங்களை கொடுப்பார், வசனங்களை கொடுப்பார். இது உனக்கு நிறைவேறும், உன்மேல் தங்கும். நான் சொல்லுகிற ஆசீர்வாதமெல்லாம் உன் மேலே தங்கும். நீ வாளாகுவதில்லை, நீ தலையாயிருப்பாய், நீ கீழாகுவதில்லை, மேலாயிருப்பாய். இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு தேவனாகிய கர்த்தர்? ஏன்னா நீ அவருக்குள்ள நிலைத்திருக்கங்கிறதுக்காக தான் இவ்வளவும் சொல்லிட்டு இருக்கார். இப்ப நிலைத்திருக்கிறவனுக்கு என்ன சொல்றார் தேவன்? If those who firm in Christ, God wants to give the promises to the life. Once God given a promises, God will pour out His Spirit. அவருடைய ஆவியை கர்த்தர் கொடுக்கிறார். அதுவும் பாருங்க, வாக்குத்தத்தை வாங்கின பிறகு எப்படி இருக்கணும்? தாகமா இருக்கணும். இன்னும் தேவனை அறிய வேண்டும், இன்னும் தேவனை கிட்டி சேர வேண்டும். நீங்க பாலுடைய வாழ்க்கை சரித்திரங்களை படிச்சு பாருங்க. புஸ்தகத்தில் கொஞ்சம் தான், வேதத்தில் கொஞ்சம் தான் இருக்கு. ஆனால் ஹிஸ்டரி ஆஃப் பால் அப்படின்னு சொல்லும் போது, பால் என்ன செய்யணும்? மிகுந்த தாகமுடையவன், ஒரு மிகுந்த ஏக்கமுடையவன். அவன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே அவன் சர்வ சாதாரணமான ஒரு மனுஷனாய் இருக்கவில்லை, சர்வ சாதாரணமான மனுஷனாய் இருக்கவில்லை. அவனுடைய வேலை தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. அவன் கனி கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். அவனுக்குள்ள ஒரே ஒரு சத்தத்தை மாத்திரம் தான் கேட்கிறான். ஆனால் இன்னைக்கு எத்தனை வருஷம் எந்த சபையில் நீ இருந்துட்டு வந்தாலும் எனக்கு கவலை இல்லை. நீ 100 பிரசங்கங்களில் நீ 1000 பிரசங்கத்தை கேட்டாலும் சரி, இல்லை தினம் வீட்டில் பிரசங்கம் ஓடி இருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. பாலுக்கு ஒரே ஒரு சத்தம், சவுளே சவுளே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? ஆண்டவரே நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான் தான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சட்டதியான ஒரு சத்தம். தடுமாறி கீழே விழுக போகிறான். கையிலாக பிடித்து அவனை நிற்க வைக்கிறாங்க. மீன் செதலை போல ஒன்று அவனை மூடுகிறது. இவன் போறான். அதுக்கு பிறகு என்ன செய்யணுங்கிறத சொல்றார். புரியுது உங்களுக்கு? இதுதான் சவுளுடைய வாழ்க்கை. 3 நாட்கள் கண்ணு தெரியல அப்படின்னு என்ன, உலகத்தை பார்க்கல. இங்கே 6 நாட்கள் மோசே எதையும் வெண்மேகம் மூடி இருந்தா அவன் எதையுமே பார்க்கல. வெண்மேகம் மூடி இருக்கு, எதையும் பார்க்கல. அதே போல 3 நாட்கள் அவன் கண்ணில் மீன் செதலை போல மூடி இருந்தது, அவன் எதையுமே பார்க்கல. அவன் எதை பார்த்துருந்தா, மோசே எதற்காக தேவன் அழைத்தார்? நீ என் சமூகத்தில் காத்திரு. சவுல் தேவ சமூகத்தில் காத்திருக்கிறான். 3ஆம் நாள் ஒரு மீன் செதலை போல ஒன்று கண்ணந்து வெளியே விழுகுது. அடுத்த நிமிஷம் என்ன செஞ்சிட்டான்? பிரசங்கிக்க ஆரம்பிச்சிட்டான். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவி உள்ள போடுறார். அப்ப இவனுடைய வாழ்க்கையில முதலாவது இவன் செய்த காரியம் என்ன தெரியுமா? நேராக அவன் தமஸ்குவுக்கு அருகிலே போகும்போது அங்க கண்மலையாகிய கிறிஸ்துவில் அவன் என்ன செஞ்சிட்டான்? வேதம் சொல்லுது, கண்மலையாகிய கிறிஸ்துவில் அவன் நிற்கிறான். ஒரு சத்தம் கேட்டவுடனே நின்றுட்டான், தடுமாறி நின்றுட்டான். பயங்கரமான ஒரு சத்தம், நிற்கிறான். அடுத்தது அவர் சொல்றாரு, இனி நீ சவுல் அல்ல, பவுல். You're called no more called Saul, but you're called Paul. இரண்டாவது வாக்கு தத்தம். 3வது பரிசுத்த ஆவி. பவுலுடைய வாழ்க்கையில் பரிசுத்த ஆவி பெற்று சும்மா இருக்க முடியுமா? அடுத்து என்ன சொல்றாங்க? 4வது காரியத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நீ கண்மலையை பார்த்து பேசு.
கல்லான மனுஷங்கிட்ட பேசியா பேசலாம். பரிசுத்த ஆவி இருக்கிறவன் எங்க யாரை பார்த்து பேசுவான்? சில நேரங்களில் கூட்டமே இருக்காது. என்னுடைய ஊழியத்தினுடைய அனுபவங்களை சொல்கிறேன். இவ்வளோ பேர் இருக்கணும் அவ்வளோ பேர் இருக்கணும்லாம் கிடையாதுங்க. நம்முடைய அழைப்பெல்லாம் அப்படி இல்லை. என்னுடைய ஊழியத்தில் ஆதி முதற்கொண்டு இன்றைக்கு வரைக்கும் நான் சொல்கிறேன், இந்த கடைசியிலேருந்து இந்த கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீ ஊழியக்காரன் ஆகணுங்கிற எண்ணம் இருந்தால் அந்த சபையில் நிலைச்சிருப்பேன். ஊழியக்காரியா ஏதாவது ஒரு விதத்தில் நீ ஊழியக்காரி ஆகணும். அதான் என்னுடைய அழைப்பு. திடீர்னு போவாங்க, பக்கத்தில் ஒரு அம்மா வரும், இவங்க போய் கையை வைப்பாங்க, சுகம் ஆயிரும். நம்ம சொல்லுவாங்க, அந்த அம்மாவை போய் தொட்டேன், இந்த அம்மா சுகமாயிடுச்சு. கேலி பண்ணுறவனு இருக்கா, நீ என்ன பேசுவா, நீ தொட்டவங்க பேதுரு மாமியா? உனக்குள்ள இருக்கிற கிருபையை கத்த தொடர்ந்து பயன்படுத்த மாட்டேன். இந்த அம்மா தொட்டோன்னு, சிஸ்டர் நீ தொடும்போது ஒரு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு, எந்த பலவீனம் இருந்துச்சு அது இப்போ இல்லைன்னு நம்ம பைபிளை தூக்கிட்டு கிளம்பிடும். வரவும் போகிறோம்னா தொட ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த அம்மாவை தொட்டு தூக்கிட்டு போகணும். புரிந்து கொள்ளுங்க. தேவன் சொல்றதை மட்டும்தான் மோசே செய்கிறாரு. இப்போ சொல்றாரு, இப்போ கண்மலையை அடினாரா, என்ன செய்யணும்? எப்படி ஆண்டவரே நீங்கள் கண்மலை மேலே நிற்கும், நான் எப்படி கோல் அடிக்கிறது? இந்த அதிக பிரசங்கித்தனமாக பேசாத, சொன்னதை மட்டும் செய். சரி அடிக்கிறேன். அடித்தான், தண்ணீர் புறப்பட்டு வந்து ஜனங்கள் தாகம் தீர்த்தார்கள். அவர் சொல்றதை செய்யறதுக்கு தான் ஆட்கள் வேணும். நீங்க செய்ய நினைக்கிறத don't ever try to implement what you have in your mind. நீ உன் மனசுல தோன்றதெல்லாம் கர்த்தர் செய்யணும்னா நீ கடவுளா இருக்கணும், அவர் உனக்கு வேலைக்காரனா இருக்கணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காது, எந்த ஜென்மத்திலையும் நடக்காது. நம்ம செய்யணும்னா அவர் சொல்றதை நம்ம செய்யறதுக்கு நமக்கு வேலைக்காரனா இருக்கணும், அவர் எஜமானா இருக்கணும். இதுதான் அவருடைய வழி நடத்துதல். அவர் எஜமான், அவர் சித்தம் செய்வது தான் நம்ம வேலை. நீங்கள் ரொம்ப பேர் உட்காந்துட்டு கமெண்ட் போடுவான், நான் போகிறேன் நீங்கள் பின்னாலே வாங்க. வேலைக்காரனை கூட நீ சொல்லிப்பாரு, இந்தாப்பா இந்த பைய எடுத்துட்டு வா, பைய போட்டு போயாச்சர்தான்றான். இவன் கொடுக்குற சம்பளத்துக்கு மிரட்டுறான், போயாச்சர்தான்றான். யோசித்து பாருங்க. உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை வழி நடத்துகிறவர். இன்றைக்கும் திரும்ப திரும்ப ஒன்னே ஒன்று தான் நான் சொல்கிறேன், என் மனசில் ஆவி ஒன்று பேசுகிறதை மாத்திரம் சொல்கிறேன். நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற யாராக இருந்தாலும் சரி, உனக்குள்ள ஒரு பணிவு இருக்கணும், ஒரு தாழ்மை இருக்கணும். பேசும்போது ஜனங்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். உன் பேச்சு எந்த ஊரில் பிறந்தாலும் சரி, எந்த தேசத்தில் வளர்ந்தாலும் சரி, உன்னை விட ஒரு மாதம் பெரியவங்களா இருந்தால் கூட வாங்கன்னு சொல்ல கற்றுக்கோ. வாங்கன்னு சொல்ல கற்றுக்கோ. பேர் சொல்லி கூப்பிடாது. அந்த மரியாதை தெரியலன்னா உனக்குள்ள பரிசுத்தாவி இல்லைன்னு அர்த்தம். சபையில் நான் சொல்லித்தரேன் உனக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் அநேகருடைய பாதைகள் தடுமாறுவதற்கும் ஒரு கேள்விக்குறியா இருப்பதற்கும் என்னன்னா சபையை மதிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வேலைக்கு போயிடுவான், வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பான். கேட்டால் வீட்டில் உட்காந்துட்டு வேலை செய்யறானா, உன் ஜீவனே போயிடும். புரியுதா? அது பிறகு உனக்கு வருகிற சம்பளம் எவ்வளவு? ஒருத்தர் சொன்னா, ஐயா இன்சூரன்ஸ் போடுங்க, செத்தா 60,000 60 லட்சம் வரும்னா. ஃபோன் பண்ணி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தான். நான் சொன்னேன், ஒன்று பண்ணு, பேசாம சைனட்டை கொடுத்துரு, அதுக்கு முன்னால் 60 லட்சத்தை கொடுத்துருந்தேன். அவன் சொன்னான், அப்படி இல்லைங்க, செத்தாதான் 60 லட்சம் வரும். ஏய்யா 60 லட்சம் நான் செத்த பிறகு நீ எனக்கு கொடுத்த என்ன, கொடுக்காட்டி என்ன? இருக்கும்போது இன்சூரன்ஸ் பாலிசியை மாற்றணும். காசை வாங்கிட்டு செலவு பண்ணிட்டு செத்தரணும். அந்த மாதிரி ஏதாவது பாலிசி இருக்கா சொல்லுங்க. நமக்கு ஒரு 2 கோடி கொடு, இந்த 2 கோடி அடைச்சோன்னே நான் தானா ஜீவன் எடுத்துக்கோ, ஆண்டவர் எடுத்துக்குவார். பிரைஸ்ல சொல்லுங்களேன். இந்த சபையை வாங்கி போட்டு போயிடலாம். ஆமீன். அது இன்சூரன்ஸ். இது இன்சூரன்ஸ். அது சொல்லுங்களேன். செத்த பிறகு இல்லாத சொந்தம்லாம் வரும். ஒருத்தன் செத்து போயிட்டான், கேஸ் நடக்குது, கோர்ட்டுக்கு கேஸ் வருது. என்ன அப்படின்னா, இந்த ஆளுக்கு நானும் பொண்டாட்டி தான்ட்டான். இன்சூரன்ஸ். அப்போ அந்த அம்மா சொல்லுது, இல்லை 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 யாருன்னே தெரியாது, பாருங்கள் என்னுடைய மேரேஜ் சர்டிஃபிகேட் பாருங்கன்னு. அந்த அம்மா வச்சு, இது பாரு மேரேஜ் சர்டிஃபிகேட், இந்த தாளிப்பார். அந்த அம்மா தாளிப்பார். ஜட்ஜுக்கு மண்டை குழப்பிட்டு, ஆளுக்கு பாதி நான் இல்லை, அதெல்லாம் முடியாது,
60 இங்கே கொடு. சரி, தீர்ப்பை அடுத்த வாரம் ஒத்தி வைக்கிறேன்னு. அடுத்த வாரம் இந்த அம்மா மட்டும் வருது. ஐயா கொடுங்க. எங்கம்மா போன வாரம் ஒரு அம்மா வந்துச்சு. இல்லை, அந்த அம்மா வராதுச்சு. ஏன் வராது? காசை கொடு. உடனே ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி சொல்லிட்டேன், இந்த அம்மாவுக்கு பணம் கொடுத்துருந்துச்சு. இன்சூரன்ஸ்க்கான செக்கை கொடுத்துட்டான். அப்புறம் பார்த்தா போலீஸ் ஒரு பணத்தை தோண்டி எடுக்கிறாங்க. ஆளை வச்சு முடிச்சிருச்சு. 60ல் 10 அங்கே கொடுத்துருச்சு. புரிஞ்சுதா? கொலைபாதகி, பணத்துக்காக கொலை. இன்சூரன்ஸ் போட்டவன் அவன் செத்து போயிட்டான். இன்சூரன்ஸ் போடாத இந்த அம்மா செத்து போச்சு. இதுதான் இன்சூரன்ஸ் கதை. போடுவீங்க இன்சூரன்ஸ்? ஆமாம், அஷூரன்ஸே இல்லை. அப்புறம் எங்கே போய் இன்சூரன்ஸ்? அதுக்கு தான் இங்கே சொல்கிறாரு, அடுத்த கதையை சொல்கிறாரு. நீ பேசு, முதல்ல தேவன்கிட்ட பேசு, கண்மலையோடு பேசு. என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்பர்ஸ் 20 verses 8. நான் நினைக்கிறேன் 7ஐயும் பார்க்கலாம் நினைக்கிறேன். 7 வரும் கண்டிப்பாக, டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். வாசிங்க சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்க. என்னாகமும் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடிவர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ என்னாச்சு? ஜனங்க ஒரு தடவை கண்மலையை கோலில் அடித்த உடனே தண்ணி புறப்பட்டு வந்துச்சு. ஜனங்கள் தாகம் தீர்த்தார்கள். இப்போ திரும்பவும் ஜனங்களுக்கு தாகம் வந்துருச்சு. இப்போ ஜனங்க மோசையை பார்த்து என்ன பண்ணிட்டாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்போ இவர் கோலை வச்சுட்டு வெறுங்கையில் நடந்து போனால் ஜனங்க சொல்லுவாங்க, ஏன் அன்னைக்கு கோலில் ஏன் தடி எடுத்து கோலை அடித்தேன், கோலில் அடிச்சிங்க கண்மலையை, இன்னைக்கு தடி இல்லாமல் வரீங்களே அப்படிம்பார். அதுக்கு தான் சொன்னார், உன் கோலையும் எடுத்துகிட்டு போப்பா மறக்காமல். ஜனங்க குறுக்கு புத்திக்காரங்க, நிறைய கிறுக்குத்தனமாக கேள்வி கேட்பாங்க. அதனால கோலை கையில் வச்சுக்கோ, அங்கே போய் கோலை கையில் வச்சுக்கிட்டு நீ பேசு. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஒரு இடத்துல கண்மலையாடி தண்ணீர் புறப்பட்டு வருங்கிறாரு. இங்கே சொன்னார் கோலை வச்சுக்கோ, ஆனால் வாயில பேசுங்கிறார். பிரைஸ் தி லார்ட். இது எதை குறிக்கிறது? ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. Pray to God. என்னைக்குமே என்ன செய்யக்கூடாது? இவன் மனுஷனோடும் தேவனோடு போராடி மேற்கொண்டான் என்று சொல்லி நீ யாக்கோபு இல்லை இஸ்ரவேல்னு சொன்னா போராடுவதற்கல்ல. அது போராட்டம் என்பது வேறு. நீர் ஆசீர்வதித்தாலொழிய உம்மை போக விட மாட்டேன் என்று யாக்கோபு தேவனோடு மனுஷனோடும் தேவனோடும் போராடுகிற அனுபவம் தான் அந்த கோலை காமிக்குது. அப்ப இது என்ன சொல்றாங்க? பரிசுத்த ஆவியை பெறும்படிக்கு என்ன செய்யணும்? நீங்க தேடுங்கள், தட்டுங்கள், அப்புறம் தேடுங்கள், தட்டுங்கள், கேளுங்கள். அப்பதான் பரிசுத்த ஆவியின் நிறைவை கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட உடனே என்ன செய்யலாம்? தேவனோடு பேசாம ஆரம்பிக்கலாம். மனுஷனோடு அல்ல, தேவனோடு பேசலாம். அதுதான் கர்த்தர் சொல்றாரு. நல்ல கவனிங்க. நீங்க பேசக்கூடிய ஆள் யாரா இருக்கணும்னா ஒரு பரிசுத்த ஆவி உடையவர்களோடு தான் நீங்க பேசணும். கர்த்தர் சொல்ற நபரோடு தான் பேசணும். கர்த்தர் சொல்ற இடத்துல தான் நீ நின்று பேசணும். அங்கதான் நின்று ஜெபிக்கணும். இதுதான் வேதத்தில் கற்றுக் கொடுத்திருக்கிற காரியம். இங்கே மோசையோடு கூட கர்த்தர் சொல்லுகிறார், நீ போய் கண்மலையோடு பேசு, கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும், அந்த தண்ணீர் ஜனங்களின் தாகங்களை தீர்க்கும், மிருக ஜீவன்களும் அந்த தண்ணீரை குடித்து தாகம் தீர்க்கும். நீ பேசு, ஆரோனையும் கூட்டிட்டு போ, ஜனங்களையும் கூடி வர செய். இதுதான் கர்த்தர் காண்பிக்கிறதான ஒரு காரியம். ஆனா இங்கே இது எதை குறிக்கிறது? ஜெப ஜீவியத்தை குறிக்கிறது. ஜெப ஜீவியத்தை குறிக்க கர்த்தரோடு பரிசுத்த ஆவியுடைய மனுஷங்க தேவனோடு பேசணும், கண்மலையாகிய கிறிஸ்துவோடு பேசணும். அதே மாதிரி மற்ற ஜனங்களோடு பேசும்போது அவங்ககிட்ட ஆவி இருந்தால் பேசலாம். ஜனங்ககிட்ட ஆவி இல்லாத மனுஷங்கிட்ட எல்லாம் பேசக்கூடாது. அதைத்தான் அவர் ஒரு ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுக்கிறாரு.
சில இடங்களிலே கோல் அடிக்கிற அனுபவம் இருக்கும், சிலதெல்லாம் அடித்தாதான் நடக்கும், சில இடத்துல பேசினாவே கிரியை நடக்கும். அப்போ நீ பேசக்கூடிய ஆள் யாரா இருக்கணும் அப்படின்னா, பரிசுத்த ஆவி உடையவர்களோடு தான் ஒரு பரிசுத்த ஆவி உள்ளவர்கள் பேச வேண்டும். இதுதான் திட்டமும் தெளிவுமாய் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்கள். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஏன் தடுமாற்றம் என்று சொன்னால், ஒரு பரிசுத்த ஆவியின் அனுபவம் இருக்கிறவர்கள் மாமிசத்தில் பேசக்கூடாது. மாம்சமானவரிடத்திற்கு உங்களை விலக்கி கொள்ள வேண்டும். ஓகே, கர்த்தருடைய அதான் பாருங்க. இதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பாருங்க. வேதம் சொல்லுது, மனுஷன் அவன் மாம்சம்தானே, என்னுடைய ஆவி அவனோடு எப்பொழுதும் போராடுவதில்லை, அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம். எவ்வளவு வருஷம்? இவங்க துறக்கிறதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிட்டேன் இல்லையா? எங்க இருக்கங்க? வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அப்போ வேதத்தினுடைய ரகசியங்கள், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு व्यसனமாய் இருந்தது. கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டாயிருக்கிறவைகளை நிர்க்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது. அதுக்கு மேல இருக்காங்க, என்னுடைய ஆவி மனுஷனோடு எப்பொழுதும். 3ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் என் ஆவி என்றென்றைக்கும் ஒரு மனுஷங்கிட்ட போராடுறதில்ல. அவன் மாம்சம்தான், அவன் உயிரோடு நாளெல்லாம் 120 வருஷம் என்றார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அப்போ தேவன் என்ன செய்யறாருன்னா, என்ன சில நேரத்தில் ஜனங்களை பார்த்து என்ன சொல்லுவார், நீங்க கூப்பிட்டாலும் அவர் வரத்துக்கு ரெடியா இல்லை, நீங்க காத்திருந்தாலும் அவர் ரெடியா இல்லை. ஏன்னா நீ மாம்சமாகவே இரு, ஆவி ஆவியிலே இருக்கட்டும். சில நேரங்களில் தேவன் சில வார்னிங் கொடுப்பார், சில கவுன்சில் கொடுப்பார், சில நேரங்களில் லீடிங்ஸ் கொடுப்பார், கைடன்ஸ் கொடுப்பார். ஆனால் இது மாம்சம் என்ன செய்யும்? மாம்சத்திலேயே இருக்கும். மாம்சத்தில் இருக்கும்போது நம்ம ஆவியில் இருப்போம், மாம்சத்துக்கு ஆவிக்கும் ஒத்து வராது. இது மாம்சத்தில் போயிட்டு இருக்கும், நம்ம ஆவியில் போயிட்டு இருப்போம். அப்போ அதான் சொல்றாரு, இந்த கர்த்தருடைய ஆவி எப்பொழுதும் மனுஷனோடு போராடுவதில் அவன் மாம்சம்தானே, அவனுக்கு அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. அவனை கத்தரிச்சிட்டாரு, புறக்கணிச்சிட்டாரு. ஏன்னா இது திருந்தாதுன்னு தெரிஞ்சு புறக்கணிச்சிட்டாரு. அவனுக்காக நீங்க போயிட்டு நீங்க சாமுவேலை போல துக்கமா ஒவ்வொரு நாளும் ஜெபம், ஆண்டவரே மாற்றுங்க மாற்றுங்க மாற்றுங்கன்னா ஏமாற்றம் தான் வரும். அவன் மாற மாட்டான், நீ ஏமாந்துருவ. அதுதான், அதை விட்டுட்டு வேற யாராவது ரெடி பண்ணுங்கிறார். இந்த ஆவிக்காக நீ இன்னும் நேரத்தை, ஜபத்தை, உன் பிரயாசத்தை, உன் ஃபாஸ்டிங்கை வீணாக்காத. இது புட்ட கேஸ் கழட்டி விட்டாச்சு, இதை விட்டுரு. இப்போ ஈசாயின் வீட்டுக்கு போ, வேற ஒரு ஆளை அந்த இடத்துக்கு கொண்டு வரேன் நான். இதுதான் தேவனுடைய திட்டம். உன்னை எவ்வளோ பயப்படணும், எவ்வளவு கவனமாக இருக்கணும். கர்த்தர் வேண்டான்னு சொல்லிட்டா ஊழியக்காரன் 100 ஊழியக்காரன் 1000 ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் நோன்னா அது பிறகு நோ. யாரும் கர்த்தரோட எதிர்த்து போராட முடியாது. நீங்கள் கேட்கணும், ஏன் நினிவேல கர்த்தர் மனசு மாறலையா? நினிவேல நடக்கிற காரியம் என்ன, உன் வாழ்க்கையில் நடந்த காரியம் என்ன, திரும்ப திரும்ப பேச வைக்காது. அதுதான் சொல்கிறாரு இங்கே. என்ன சொல்கிறாரு? ஜெப ஜீவியம். ஒரு ஜெபிக்கிற மனுஷனே செய்வான், ஆண்டவருக்கு கீழ்ப்படிவான். ஒரு ஜெபிக்கிற மனுஷன் வசனத்துக்கு கீழ்ப்படிவான். ஜெபிக்கிற மனுஷன் கர்த்தர் சொன்னதை எல்லாம் செய்வான். ஜெபிக்கிறவனுக்குள்ள இருக்கிற கிருபை, கர்த்தர் பேசுன்னா அவன் பேசுவான், கர்த்தர் அடின்னா அடிப்பார், கண்மலையில் ஒளிஞ்சுக்கொள்வான், நிலைத்திருப்பான். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. அதைத்தான் தாவீது செய்கிறான். என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறது, கர்த்தரால் என் ரட்சிப்பு வரும். Praise the Lord. அவர் எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். I am never greatly shaken by people. நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. இன்னைக்கு பலருடைய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகள் என்ன, பலருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியங்கள் என்ன? நீங்கள் நினைக்கிறீங்க பல நேரங்களில் கர்த்தர் மனசு இறங்குவாரா? இல்லை. அப்படி இறங்கியிருந்தானா நோவா காலத்தில் அழிச்சிருக்க மாட்டார், சோதன் குமாராவை அழிச்சிருக்க மாட்டார், மன்னிச்சு இன்னொரு தடவை சான்ஸ் கொடுத்துருப்பார்.
அப்ப இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு மன்னிப்பை பெறுவதற்கு நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? கர்த்தர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை நீ செய். அதுக்கு நேரங்காலம் வேணும்ல, போய் சேர்ந்துருவேன். ஜாக்கிரதையாயிரு. கர்த்தர் சமூகத்தில் தேவனோடு விளையாடாத, வசனத்தோடு விளையாடாத, வேத வசனத்தோடு விளையாடாத. உன் வார்த்தை மிகவும் சுருக்கமாக இருக்கணும். தேவன் வானத்தில் இருக்கிற, நீ பூமியில் இருக்கிற. ஒரு பாடல் கூட நம்ம ஊழியத்தில் ஒரு கட்டுப்பாடு இருக்கு. நீ பாட்டு காணிக்கை பாட்டு பாடுறியா, காணிக்கை இங்கே வந்து வச்சோன்னு நீ பாட்டு நிறுத்திடணும். அதுதான் டிசிப்ளின். எல்லாத்துக்கும் டிசிப்ளின். 3 பாட்டை பாடி முடினா அந்த 3 பாட்டோடு நிறுத்திக்கணும். கூட ஒரு குட்டி பிரசங்கத்தை பண்ணக்கூடாது. திஸ் இஸ் வாட் த கைடன்ஸ் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட். நமக்கு தேவ ஆராதனை எப்படி நடத்தணும்னு எனக்கு சொல்லியிருக்கிறார். உனக்கு சொல்லிக் கொடுக்கல, எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இப்படித்தான் நீ ஆராதனை நடத்தணும். 10 மணிக்கு வச்சுருந்தோம், 11 மணிக்கு வந்தேன். ஜனங்கள் நினச்சாங்க 10:30 ஆக்கிடுவார், அட்ஜஸ்ட் பண்ணுவார். நான் சொன்னேன் 9:30 வச்சேன். ஜெபம் பண்ணேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் இவ்வளவு நிர்விசாரமாக இருக்காங்களே, நான் 10:30 வச்சா இவங்க 12 மணிக்கு வருவாங்களே, வேண்டாம் 9:30 வை. 9:30 யார் நுழையிறாங்களோ அவங்க வாழ்க்கையை பாரு, மேலே 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 கர்த்தர் உயர்த்திட்டு போவார். நிர்விசாரமான ஆத்துமாக்களை குறித்து எனக்கு அக்கறை இல்லைங்கிறார் தேவன். கண்டும் காணாதவர் போல் இருப்பேன், கேட்டும் கேளாதவர் போல் இருப்பேன். அவன் ஜெபத்துக்கு பதில் வராது. இதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிற காரியம். இப்போ முதல்ல என்ன சொல்றாரு? நீ முதல்ல கிறிஸ்துவில் நிலைத்திருந்தா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உனக்கு தூக்கம் வருமா? ஐயா சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு உனக்கு லேட்டா போகணுங்கிற எண்ணம் வருமா? யாராவது வந்து எழும்புன்னு சொல்லுமா உனக்கு? சொல்லுங்க. யாராவது எழும்புன்னு வந்து எழுப்பி விடணுமா ஞாயிற்றுக்கிழமை? அவ்வளோ நிர்விசாரமா உனக்கு? ஏன் நீ வேலை செய்யற இடத்துக்கு 2 மணி நேரம் லேட்டா போய் பார்க்கலாம், வேலையை விட்டு தூக்கிடுவான். இங்க அப்படி இல்லை, புரிந்துக்குங்க. அந்த வேலை கொடுத்தது உனக்கு தேவன் தான். அந்த வேலையை கொடுத்தது தேவன் தான். வேலைக்கு கரெக்டாக போவான். கரெக்டாக சொல்லுவான், தேவன் கொடுத்த வேலை. அப்போ இது என்னது? அது தேவன் கொடுத்த வேலை, இது தேவனுடைய வேலை. ஆமென். அது தேவன் கொடுத்த வேலை, இது தேவனுடைய வேலை. எது முக்கியம்? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா கனப்படுத்துவார். ஊழியங்கிறது நான் பிரசங்கிக்கிறேன், இதை பிள்ளைங்க வாசிக்கிறாங்க, அவர் சவுண்டை பார்த்துக்கிறாரு, இந்த பக்கம் மற்ற காரியங்களை பார்க்குறாங்க. இப்போ ராபோஜனம் கொடுக்க போகிறோம், அவர் போய் எல்லாம் ஆயத்தம் பண்ணி, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை. புஷ்பராஜ் வந்தார், ஜெபம் பண்ணார். அடுத்தது ராஜா வந்தார், சங்கீதம் படித்தார், அவருடைய ஊழியம். அடுத்தது காணிக்கைப்பாடு ஒருத்தர் பாட போகிறாங்க, அவங்க ஊழியம். க்ளோசிங் ப்ரே பண்ண போகிறாங்க, அது ஒரு ஊழியம். ஆளுக்கு ஒரு ஊழியம். ஆத்துமாவை கூட்டு வந்த பாரு, அது ஒரு பெரிய ஊழியம். வந்து கரெக்டாக 9:30 மணிக்கு 9:15 வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணி, அது ஓ ஊழியம். எல்லாருக்கும் ஊழியம் இருக்கு. எல்லாரும் அவங்கவுங்க ஊழியத்துக்கு அவங்கவுங்க வேலைக்கு கணக்கு கொடுக்கணும். உங்களுக்கு என்ன பாஸ்ட் தெரியும்? டிராஃபிக்கு 1 வாரம் ஒத்துக்கிறேன், சொல்லுங்க. 2வது வாரம் அதே ரோடு, அதே டிராஃபிக். 3வது வாரம் 6 மணிக்கு கிளம்பியது. எங்க டிராஃபிக் எடுத்து நான் பார்க்குறேன். ஜெபம் பண்ணுங்க வீட்டில் இருந்து. வழக்கமாக கிளம்புனது ஜெபம்னு சொல்லுங்க. நான் உனக்கு முன்னே போய் டிராஃபிக்கை கிளியர் பண்ணுவேன்னு சொன்னீங்களே, போங்க, தேவன் செய்வார். நீ ஜெபமே பண்ணுறதில்ல. கேட்டால் டிராஃபிக்ங்கிறது ஒரு 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 லேம் எக்ஸ்கியூஸ் டு காட். பட் காட் கேன் நாட் ஹியர் ஆல் திங்ஸ். He don't care about all things. அவர் சொல்றாரு, வரும்போது நெற்றியிலே சிலுவையின் அடையாளம். நேற்று சொன்னேன், the hope and righteousness. இந்த 2ல் எது பரலோகத்துக்கு போகும்னு கேள்வி கேட்டேன். அதில் கொஞ்சம் பேர் ஹோப் அப்படின்னாங்க. இல்லை, ரைச்சஸ்னஸ். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன் பாக்கியவான். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவன், ரைச்சஸ்னஸ். ஹோப்புங்கிறது எல்லாத்துக்கும் எல்லா நேரத்திலும் எப்பவும் வரும், எப்போதும் வரும். நீ மழை வருமா பாஸ்டர்? வரும், நம்பிக்கை. வரலன்னா பரவாயில்ல, தேவன் உங்களை பத்திரமா வீட்டில் போய் சேர்க்கறதுக்காக தான் நல்லா நிறுத்தி வச்சுக்கிறான்னு நினச்சி. ஆனால் ரட்சிப்புங்கிறது அப்படி இல்லை, நீதிங்கிறது அப்படி இல்லை. என் இயேசு வருவார், வராமல் இருக்க மாட்டார்.
மழை வந்தாலும் வரும், வராட்டி போகும், அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. ஆனால் என் இயேசு வருவார், அது நிச்சயமான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். சரி, இப்போ என்ன சொல்றாரு? கண்மலையை பார்த்து பேசு. நீ உன் கோலை எடுத்துக்கொண்டு ஆரோனையும் கூட்டிக் கொண்டு சபையார் அனைவரையும் அழைத்து கொண்டு போ. திரும்பி போடுங்க பார்க்கலாம், அந்த கிளிப்பிங்ஸ் போடுங்க, திரும்பியும் போடுங்க பார்க்கலாம். அதாவது எதுக்காக நான் சொல்றேங்கிறத கவனிக்கணும். என்னாகமும் 20:8 பாருங்க. கண்மலையோடு பண்ணுங்க. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து. என்ன போட்டிருக்கு? யாரு ஜனங்க? ஜனங்க. தேவன் யாரை கூட்டிட்டு போனாரு? மோசேயை கொண்டு யாரை கூட்டிட்டு போனாரு? சபையார். அதை மறக்காதீங்க. சபையாரை கூட்டிக் கொண்டு வா. நீ ஜனங்களை கூட்டிட்டு வான்னு சொல்லல, சபையாரை கூட்டிக் கொண்டு வா. இந்த ஜனங்க முன்னாடி கர்த்தர்ட்ட பேசு. ஆண்டவரே, முழங்கால நின்னு கண்ணீரோடு செபி. ஆண்டவரே, இந்த ஜனங்கள் தாகமாய் இருக்கிறார்கள், இந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கும்படிக்கு நீ கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட்டு வர செய்யும் என்று சொன்னோன்னே அந்த கண்மலையில் இருந்த தண்ணீர் வெடிச்சு வெளியே வருது. ஜனங்க நடுங்குனாங்க. அன்னைக்கு கோல் எடுத்து அடிச்சான், தண்ணி வருது. இன்னைக்கு பேசுறான், தண்ணி வருது. ஐயோ, பயங்கரமான தேவன். ஆனா முறுமுறுக்கிறத விடல. அதுவும் சொல்லித்தரேன் உங்களுக்கு, அதையும் சொல்லித்தரேன். இப்போ 4வது காரியம் என்ன? முதல் காரியம் சொல்லுங்க, மனசுல ரெக்கார்ட் ஆகணும். அந்த 7 கண்மலை உங்கள் ரெக்கார்ட் ஆகணும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 7 காரியம் ரெக்கார்ட் ஆகணும். முதல் காரியம் என்ன சொன்னேன்? நீ அங்கே கண்மலையில் நில். எதை குறிக்குது? கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற அனுபவம். 2வது சொன்னேன், நீ அந்த மலையில வெடிப்பில நில். எதை குறிக்குது? தேவனுடைய சாட்சியை, தேவனுடைய பிரசன்னத்தை கவனிக்கும்படியாய் கற்பனையை பெறும்படிக்கு நீ காத்திரு. 3வது, கண்மலையை அடி. எதை குறிக்குது? பரிசுத்த ஆவியை பெறும்படிக்கு நீ போராட வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படி நீ போராட வேண்டும். ஜெப ஜீவியத்தில் உன் சரீரத்தை ஒடுக்கு, உன் ஆவியை ஒடுக்கு, உன்னை தாழ்மைப்படுத்து, உன்னை சிறுமைப்படுத்து. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். அப்ப கண்மலையை அடி என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை எதை குறிக்கிறது? கண்மலை மேல விழுகிற அடி கண்மலைக்கு வலிக்கும். ஆமா, இல்லன்னு சொல்லல. அதே சமயத்தில் உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி, உன்னுடைய எண்ணங்களை மாற்றி, கர்த்தருடைய இருதயத்தில் உன் ஜெபம் போய் மோதும் பொழுது அவருக்குள்ளிருந்து பரிசுத்த ஆவி புறப்பட்டு வரும். 3வது காரியம். 4வது என்ன சொல்றாங்க? அந்த மலையை பார்த்து நீ பேசிக்கிட்டே இரு, தண்ணி வந்துகிட்டே இருக்கும். பேசிக்கிட்டே இரு, அந்த தண்ணீர் வந்துகிட்டே இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 5வது காரியம், நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 3வது காரியம் நான் சொன்னேன். 4வது காரியம் சொன்னேன், a prayer life. 4th is a prayer life, constant prayer life. 5வது காரியம், நாம் அழிந்து போகாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ. ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க. பிரைஸ் தி லார்ட். சீக்கிரமாய் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். லோத்தினுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு சம்பவம். நீ எப்பவும் உயர்ந்த ஸ்தலங்களில், அதாவது கண்மலையாகிய கிறிஸ்துவில் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. தேசத்தில் என்ன நடந்தாலும், தேசத்தில் எத்தனை குழப்பங்கள் நடந்தாலும், தேசத்தில் எத்தனை சாபங்கள் சூழ்ந்து கொண்டாலும்,
தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் சமூகத்தில் இருக்கிற உனக்கு எந்த ஆபத்தும் வராது. கர்த்தர் வர விட விட்டார். சொல்றாரு பாருங்க, வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு என்ன அர்த்தம்? சோதோம் குமாரா என்பது ஒரு பாவம் நிறைந்த தேசம். ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்ட ஒரு தேசம். தங்களை அழிந்து போகிற சூழ்நிலையிலே இருக்கிறதான ஒரு பாவம் நிறைந்த இடம். அந்த இடத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வந்து விட்டுட்டார். வேதம் சொல்லுது, இவர்கள் தாமதிக்கையில் இவங்களுக்கு அந்த தேசத்தை விட்டு வர்றதுக்கு விருப்பம் இல்லை. இவங்க நம்ம சுத்தமானவங்க தான், ஆனால் இவங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை. நம்ம சொல்லுது, ஏங்க பக்கத்து வீட்டில் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா அந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுப்பாங்க. எதிர்த்து வீட்டில் நம்ம எங்கேயாவது போகணுன்னா அவங்க கார்த்தனை எடுத்துகிட்டு போவோம். லோத்துடைய மனைவி, அந்த அம்மாவுக்கு இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. அந்த தேசத்தை விட்டு போகிறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. ஆனால் கர்த்தருடைய திட்டம் ஒரு மனுஷனுடைய ஜெபம். ஆபிரகாம் ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஒருவேளை ஒரு 50 நீதிமான்கள் இந்த பட்டணத்தில் இருப்பார்கள், ஆனால் பாவிகளோடு சேர்த்து அவங்களையும் அழிச்சிருவீங்களா ஆண்டவரே? உமக்கு கோபம் வரக்கூடாது. ஒரு 40 பேர். நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிறான சூழ்நிலைகள் எல்லாம் அதுதான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற காரியம் அதுதான். இன்றைக்கு நீ மற்றவர்கள் நிமித்தமா நீ அடிக்கப்படணுமா? மற்றவர்கள் பாவத்துக்கு நீ சாகணுமா? மற்றவருடைய கீழ்ப்படியாமைக்கு உன் குடும்பம் பலியாகணுமா? நீ யோசித்துக் கொள்ளிப்போ. தேவன் என்ன செய்கிறார்? இவர்கள் தாமதித்துக் கொண்டு கீழே கொஞ்சம் வாசித்து பாருங்க. இவங்க தாமதிச்சுக்கிட்டு இருக்காங்க. 15 பாருங்க, verses 15 பாருங்க. 15, 16, 17 பார்க்கலாம். அங்கே வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க. இது சொல்லியாச்சு. கிழக்கு வெளுக்கும் பொழுது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமாரத்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. துரிதப்படுத்தினாங்க. இன்னைக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில பாவம் இருக்குமானால் அந்த பாவத்தை ஊழியக்காரன் சுட்டி காமிச்சா அந்த ஊழியக்காரன் பாவி. அப்பாவிக்கு பாவின்னு பட்டம் கட்டிடுவாங்க. நீ செஞ்ச பாவம் எந்த கணக்கில் சேர்றது? நீ செஞ்சதை தான் நான் சொன்னேன், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார், நான் உனக்கு சொன்னேன், அவ்வளவுதானே. நீ என்ன செய்யணும்? நீ கேட்கணும், என்ன செய்யணும்னு கேட்கணும். அப்போ ஊழியக்காரன் என்ன செய்வான்? துரிதப்படுத்துவான். சீக்கிரமா பாவத்தை விட்டு வெளியே வந்து ஏசாமி வர்றதுக்கு நீ ஆயத்தப்படு. டைம் இல்லை பாஸ்டர். வேதம் சொல்லுது, அவர்கள் நல்ல கவனிங்க, அவனை துரிதப்படுத்தினார்கள். அவன் தாமதித்துக் கொண்டிருந்த பொழுது கர்த்தர் அவர்கள் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. உனக்கு வர மனசு இருக்காது. எங்க வேலை தெரியுமா? கையை பிடிச்சு தர இழுத்துட்டு போய் பாவத்திலிருந்து வெளியே விட வேண்டியது எங்க வேலையா இருக்கு. பாஸ்டர் கையை பிடிச்சிட்டாருமா. சொல்லுங்க, பாஸ்டர் கையை பிடிச்சிட்டாரு. எதுக்கு கையை பிடிச்சேன்? சொல்லுங்க, எதுக்கு கல்யாணம் கையை பிடிச்சேன்? உங்ககிட்ட சொத்தை பிடுங்கிறதுக்கா? ஆசையை பிடுங்கிறதுக்கா? உன்னை பாவத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு. ஆனா என்ன நடக்குது அங்க? அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு சொல்றாரு, இனி உன் ஜீவன் தப்பும்படியாய் ஓடி போயிருங்க இருந்து. பாவத்தை விட்டுட்டு ஓடி. சமபூமியில நிக்காதன்னு என்ன அர்த்தம்? காம்ப்ரமைஸ். திரும்பி எப்ப வேணா பார்க்கலாம். சொல்றாரு, நீ சமபூமியில இருந்தா எப்ப வேணாலும் உருண்டு திரும்பி பாவத்துக்கு வந்துடுவேன். சமபூமியில எங்கேயும் நிக்காது, மலைக்கு ஓடி போ. சமபூமியில் எங்கும் நில்லாது நீ அழியாத படிக்கு கண்மணியாகிய கிறிஸ்துவிடத்திற்கு ஓடிப்போ.
கிறிஸ்து கிட்ட போ, அவர்கிட்ட தான் ரட்சிப்பு உண்டு, அவர்கிட்ட தான் மீட்பு உண்டு, அவர்கிட்ட தான் விடுதலை உண்டு, அவர்கிட்ட தான் நன்மை உண்டு. அவர்தான் உனக்காக மரித்திருக்கிறார். இயேசு கிட்ட போ, கண்மலையாக இயேசு இடத்துக்கு ஓடிப்போ, உன் ஜீவன் தப்பும்படியாய். இது என்ன எழுதுறது தெரியுமா? கிறிஸ்துவில் உண்டான ஒரு பாதுகாப்பு. இந்த மலைக்கு என்ன பேரு? இந்த கண்மலைக்கு என்ன பேரு? The shelter of Christ. கிறிஸ்துவில் உண்டான ஒரு பாதுகாப்பு. Praise the Lord. உன்னை பாதுகாக்கும்படி தான் கிறிஸ்து கிட்ட வான்னு சொல்றாரு. இந்த கண்மலை என்ன? பாதுகாப்பின் கண்மலை. முதலாவது கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிற கண்மலை. இரண்டாவது வாக்குத்தத்தத்தை பெற காத்திருக்கிற கண்மலை. மூன்றாவது பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி வரும்படியான கண்மலை. அடுத்தது ஜெபிக்கும்படியான ஒரு ஜெப ஜீவியத்தை செய்யும்படியான ஒரு கண்மலை. அடுத்தது பாதுகாப்பின் கண்மலை. அப்புறம் சொல்றாரு, கிறிஸ்துவுடைய நெட்டு, அதாவது அவருடைய சமூகத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லித்தரேன், கண்மலையின் மேல் உன் வீட்டை கட்டு. மத்தேயு 7 அதிகாரம் 24, 25. எங்க உன் வீட்டை கட்டணுமா? கண்மலையின் மேல் வீட்டை கட்டு. அது எதை குறிக்குது தெரியுமா? பயம் இல்லாத ஜீவியம். கிறிஸ்து கிட்ட வந்துட்டோம்னா, அவருடைய பாதுகாப்புக்குள்ள வந்துட்டோம்னா, ஒருவனும் உன்னை தொட முடியாது. கண்மலையின் மேல் உன் வீட்டை கட்டு, இல்லையா? கண்மலையின் மேல் வீட்டை கட்டு. வாசித்து பாருங்க, 7 அதிகாரம் 24. ஆகையால் நான் சொல்லிய, இதுவரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணின என் வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பிரச்சனை வரும், பெருமலையை போல. பெருமலை சரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போடப்பட்டது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதுக்கு அடுத்தது சொல்றாரு, 26 சொல்றாரு, நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவங்க புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். அவங்க வீட்டை மணல்ல கட்டுறவங்க சீக்கிரம் கட்டிடுவாங்க வாழ்க்கையில். அப்படின்னு சொல்ல, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின பொழுது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வாழ்க்கையில் பிரச்சனை மோதுறதுக்குள்ள அடைக்கலமான ஆண்டவர்கிட்ட வந்தது. பயமில்லாத ஜீவியத்துக்குள்ள இருக்கலாம். இந்த கண்மலையில் இவ்வளோ விசேஷம் இருக்கு ஆண்டவரே. இன்னும் ஒரே ஒரு கண்மலையை சொல்லி முடிக்க போகிறேன். பிரைஸ் தி லார்ட். இன்னும் ஒரே ஒரு கண்மலை. நீ கண்மலையின் சிகரங்களில் வாசம் பண்ணு. வீட்டை கட்டுறது மட்டும் இல்லை, சில வீட்டை கட்டி வாடகை கூட்டுருவான். வீட்டை கட்டி வாடகை கூட்டுருவான். ஆனால் அவர் சொல்றாரு, வீட்டை கட்டி நீ குடியிரு, நீ வாசம் பண்ணு. பிரைஸ் தி லார்ட். யோசித்து பாருங்க, வீடு எப்போ கட்டுறோம் தெரியுமா? 6வது. இவ்வளோ பிரயாசப்பட்டு வாடகை கூட்டத்துக்கா? அதான் சொல்ல, வாடகை யாருக்கு வாடகை கூடுவாங்க? பிசாசுக்கு. இவ்வளோ பிரயாசம் பண்ணி உள்ள யார் தங்கியிருப்பா? ஒரு மனுஷனுக்கு பொல்லாத ஆவி பிடிச்சிரும். அது அவ்வளோ சீக்கிரம் போகாது, இங்கே போயிடும். போன பிறகு என்ன செய்யும் அந்த ஆவி? இப்போ நல்ல வசதியாக 24 hours காவேரி வாட்டர், 24 hours போர்வெல் வாட்டர், 24 hours கரண்ட் பேக்கப், 24 hours செக்யூரிட்டி, லிஃப்ட்டு எல்லாம் கொடுத்து உங்களுக்கு வாடகையும் கம்மி, மாதம் 5000 கொடுங்க, இல்லை சும்மாவே இருந்துக்குங்க அப்படின்னா யாராவது காலி பண்ணிட்டு போவாங்களா? அதைத்தான் வேதத்தில் சொல்லு. ஒரு மனுஷனுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்தை குத்தகைக்கு கூட்டிருந்தார். அப்போ வருஷம் அந்த குத்தகை பணத்தை வாங்கிறதுக்காக என்ன செஞ்சார்? ஒரு வேலைக்காரன் அனுப்பினார். அந்த தோட்டத்துக்காரன் என்ன செஞ்சான்? நல்லா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். பிசாசு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு மனுஷன் வேலைக்காரன் அனுப்ப, அந்த வேலைக்காரனை பார்த்து சொன்னான், நல்லா அடித்து அனுப்பிட்டாங்க. இவர் எதாக இருந்தாலும் அவர் வரட்டும், நீ யாரா வந்து கேட்குற, போட அடித்து வெட்டி காயப்படுத்தி அனுப்பிட்டாங்க. இன்னொரு வேலைக்காரன் எடுத்தால் அவனையும் அப்படியே பண்ணாங்க. இந்த எஜமானுக்கு கோவம் வந்துருச்சு. உடனே என்ன செஞ்சார்?
தன்னுடைய குமாரன் அனுப்பினாராங்க. நீ போய் கிரியது என்னன்னு பார்த்துட்டு வான்னு அனுப்பினார். அவனை கொன்னே போட்டாங்க. அவரை யார்? அவரு ஏசப்பாவை. இப்போ எஜமான் என்ன செஞ்சார் தெரியுமா? நேரம் வந்தார், குத்தகைக்காரனை கொன்னுட்டு இடத்த வேற ஒரு ஆளுக்கு குத்தகை கொட்டுட்டார். இப்போ அவரையே பராமரிக்கிறார். அவர் யார்? இப்போ ஆவியானவர். அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். ஏன் பாவத்தை குறித்து உணர்த்துறாரு? ஏன் நீதியை குறித்து, ஏன் நியாய தீர்ப்பை குறித்து? ஏன்னா ஜனங்களுடைய இருதயம் எப்படி இருக்கிறதோ அப்படித்தான் அவருடைய கிரியையிலும் காணப்படும். அப்போ இங்கே கடைசி என்ன சொல்றாரு? நீ கன்மலையின் சிகரங்களில் வாசம் பண்ணு. யோபு 39:28 முதல் வாசித்து பாருங்க. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? உன்னத ஜீவியம். The righteous life, divine life, beautiful life before the Lord. யோபு 39:28 தொடங்கி 30 வரைக்கும் பாருங்க. அது கன்மலையிலும் 28 தொடங்கி 30 வரைக்கும் என்ன சொல்றாரு? அந்த இடத்துல சொல்லப்படுகிற வசனங்கள் கன்மலையிலும் கன்மலையின் சிகரத்திலும் அரணான ஸ்தலத்திலும் தங்கி வாசம் பண்ணும். அங்கே இருந்து இரையை நோக்கும். அதன் கண்கள் தூரத்திலிருந்து அதை பார்க்கும். அதன் குஞ்சுகள் இரத்தத்தை உறிஞ்சும். பிணம் எங்கேயும் அங்கே கழுகுகள் சேரும் என்று சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் நீங்கள் அந்த ஒரு கண்மலையில் இருக்கும் பொழுது, நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும்போது எந்த பயப்பட வேண்டிய காரியங்களும் இல்லை. உங்களுக்கு வீட்டுக்கு வேணுங்கிற ஆகாரத்தை கர்த்தர் ஒரு ஆகாயத்து பறவைகள் விதைப்பதில்லை, அறுப்பதில்லை, களஞ்சியத்தில் சேர்ப்பதில்லை. அவைகளை எப்படி பிழைப்பூட்டுகிறார் அதை தாங்க பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அது இன்னும் கொஞ்சம் சொன்னோம்னா உன்னத ஜீவியம். எபேசியர் 2:7 புக் ஆஃப் எஃபீசியன்ஸ் சாப்டர் 2:7. சீக்கிரமாக வாசிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூட சீக்ரெட் சொல்லி தருவேன். ஏசாயா 23:18, ஐசாயா 23:18, ஐசாயா 40:31. இப்போ 3 நீங்கள் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இந்த உன்னத ஜீவியம் அப்படிங்கிறது எவ்வளவு மேன்மையான ஒரு காரியம். அப்போது உன்னதமான ஜீவியம் வாழ்கிற வாழ்க்கை உடைய தாவீது தான் சொல்கிறான், என் ஆத்துமாவே நீ அமர்ந்து கர்த்தருக்காக காத்திரு, கர்த்தராலே உனக்கு ரட்சிப்பு வரும். பிரைஸ் தி லார்ட். தாவீது என்ன சொல்றான்? ஆத்துமாவே நீ அமர்ந்து காத்திரு, நீ நம்புகிறது அவராலே வரும். கர்த்தர் என் ரட்சிப்பும் என் அடைக்கலமும் இருக்கிறபடி என் கண்மலையுமாய் இருக்கிறார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். அவர் என் கண்மலை, நான் அசைக்கப்படுவதில்லை. பிரைஸ் தி லார்ட். இப்போ எபேசியர் 2:7 என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். எபேசியர் 2:7 எழுப்பி உன்னதங்களில் அவரோடு உட்காரவும் செய்கிறார். சரியா? அப்ப என்ன சொல்றாரு? அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் உட்கார வைக்கிறார். இதை நீங்க முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு காரியம் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 23:18 நீங்க பாருங்க. ஏசாயா 23:18 நீங்க பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்றாரு? 18, அதன் வியாபாரமும் அதன் பணயமும் கர்த்தருக்கு பரிசுத்தமாக்கப்படும், அது பொக்கிஷமாய் சேர்த்து கொள்ளப்படுவதும் இல்லை, பூட்டி வைக்கப்படுவதும் இல்லை. கர்த்தருடைய சமூகத்தில் வாசமாய் இருக்கிறவர்கள் திருப்தியாய் சாப்பிடவும் நல்ல வஸ்திரங்களை தரிக்கவும் அதன் வியாபாரம் அவர்களை சேரும். நல்லா சாப்பிடுங்க, நல்லா உடுத்துங்க, கண்மலையின் மேலே வீட்டை கட்டி அங்கே குடியிருங்க. பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற காரியம். அப்போ நாங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்கோம் பாஸ்டர். நான் அதை சொல்லலை. நீ எந்த ஃப்ளோரில் இருந்தாலும் சரி, ஆனால் அது கண்மலையின் மேலே இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். 31 சொல்றாரு, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகுகளை போல செட்டை அடித்து எழும்புவார்கள், ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பிரைஸ் தி லார்ட். அப்போ இது ஒரு இதை அப்படியே லாக் பண்ணிடுங்க. 7 காரியங்களை
சொல்லிட்டேன். அதில் உன்னதமான வாழ்க்கை அப்படின்னா என்ன? நீ கர்த்தருக்கு காத்திருந்தா உயர்ந்து 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 காணப்படுவேன். ஒன்று. ரெண்டாவது, நல்ல சாப்பாடை சாப்பிடுவேன், நல்ல வஸ்திரங்களை உடுத்துவாய், நல்ல உயர்வான கண்மலையின் மேலே உன் வீட்டை கட்டி சந்தோஷமாக அங்கே வாழுவேன். அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம். இந்த 3 நாள் உபவாசத்தில் என் ஆத்துமா கர்த்தருக்காகவே கர்த்தரையே நோக்கி காத்திருக்கிறது. ஆகையால் அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் எந்த குறையும் இல்லை, உன்னை நிறைவாக்குவார். ஆமீன். கன்க்ளூட் பண்ணிட்டேன்னா, இப்போது அந்த கண்மலையை மோசே தான் முதல்ல அந்த காரியங்களுக்குள்ள பார்க்கிறோம். மோசையை தான் கூப்பிடுறார். இப்போ why God chosen a Moses, chosen ones, how the Moses is a chosen ones? ஏன் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களில் மோசே, அவனுக்கு என்ன இருந்துச்சு? அவனுக்கு இல்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க யாரு? கண்மலையில் நிலைத்திருங்கிறாரு. யார? கண்மலையின் மேலே கற்பனையை பெற காத்திருங்கிறாரு. யார? பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கிறாரு. அது யாரை சொல்றாரு? நல்ல ஜெப ஜீவியத்தை செய்யுங்கிறாரு. அது யாரு? கிறிஸ்துவில் உள்ள பாதுகாப்புக்குள்ள வந்துடுங்கிறாரு. அது யாரு? பயமில்லாத ஜீவியத்தை வாழுங்கிறாரு. அது யாரு? உன்னதமான ஜீவியத்துக்குள்ள போங்கிறார். அதெல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லித்தரேன். உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா, நீ நினைக்கலாம், இந்த 180 குடும்பங்கள் ஊழியத்தில் இருக்கு. 180. ஒரு சிலரை கழட்டி விட்டுட்டோம். சரியா? கழட்டி விட்டுட்டோம். அதனால் திரும்பி போன மாதம் 183 நீங்களே, 4 நீங்களே, 5 நீங்களே. அங்கே 3 வாரம் சபைக்கு தொடர்ந்து வரலன்னா they are disqualified. ஓகே, ஒரு மாதம் சபைக்கு வரல, 4 வாரம் சபைக்கு வரலன்னா பேர் எடுத்துருவோம். சரியா? உங்களுக்கு இந்த உடனே 24 மூப்பர்களுக்கும் 11 மூப்பர்களுக்கும் வாலிபர்களுக்கும் அந்த செய்தி கொடுத்துருவோம். அவங்க ஜெபத்தில் அந்த பேரை கட் பண்ணிடுவாங்க. ஜெபம் இல்லாமல் போயிடும். ஜெபம் இல்லைன்னா என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க கொஞ்சம். அப்போது 24 மூப்பர்கள் 24 மணி நேரம் உங்களுக்காக 180 குடும்பத்திற்காக ஜபிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னா, உங்கள் பின்னால் தினம் முழங்கால் என்னென்னு நான் கண்ணீர் வெடித்து ஜபித்து கொண்டு இருக்கிறேன். அவங்கள விட்டுட்டு புரிஞ்சுக்குங்க. ஏன்னா மரித்தவர்களும் மரணத்தில் இறங்குகளும் தேவனை துதியார்கள். அவங்கள லிஸ்ட்டில் சேர்த்துக்க கூடாது. விளங்குதா உங்களுக்கு? அதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ யார் இந்த சோசன் ஒன்? உபாகமும் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். என்ன சொல்றாரு? இவங்க யாரை கண்மலை கிட்ட அனுமதிப்பாராம்? யாரை கண்மலைக்குள்ள சேர்த்துக் கொள்ளுவாராம்? யாரை கண்மலைக்குள்ள வந்து ஜெபத்தில் வைப்பாராம்? யாரை பாதுகாப்பாராம்? யாரை கண்மலையில வீட்டை கட்டுன்னு சொல்லுவாரா? யார் அங்க வாசம் பண்ணு சொல்லுவாரா? அப்படின்னா ஒரு பரிசுத்த ஜனங்களை மாத்திரமே. நீதி உள்ள ஜனங்கள், பரிசுத்தம் உள்ள ஜனங்கள், பாவமற்ற ஜனங்கள், இவங்களுக்கு தான் அந்த கிருபை உண்டு. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாயிருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் இல்ல, எல்லாத்துக்குள்ள ஒன்ன தெரிஞ்சுக்கிட்டார். You are the one chosen by God. Praise the Lord. You are அப்படின்னா அந்த பரிசுத்த ஜனம் யாருங்கிறத நான் சொல்ல விரும்பல. அந்த ஹோலி பீப்புள் யாரு? அந்த தேவன் குறிக்கிற ஆள் யாரு? தேவன் உணர்த்துகிற ஆள் யாரு? தேவன் சொல்லுகிற ஆள் யாரு? அது நீங்க உங்களுக்கே தெரியும், உங்க இருதயத்துக்கு தெரியும். அவ்வளவுதான். நான் யாரையும் தீர்ப்பு சொல்ல விரும்பல. அடுத்தது சொல்றாரு, சகல ஜனங்களிலும். முதல்ல நீ பரிசுத்த ஜனம் முதல்ல. ரெண்டாவது, பூமியில் உள்ள பூச்சக்கர எல்லா ஜனங்களிலும் கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமா இருக்கும்படி தெரிந்து கொண்டிருக்கிறார். You are chosen one. You are the holy one. ரெண்டாவது, you are the chosen one. அடுத்து சொல்றாரு, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிஞ்சு கொள்ளல. இவங்களுக்கு 4 ஊர் இருக்கு.
இவங்களுக்கு மாதம் 80,000 சம்பளம், மாதம் 1,00,000 சம்பளம், நிறைய பணம் கொட்டுது அவங்களுக்குன்னு கர்த்தர் உன்னை தெரிந்துக்கல. என்ன சொல்றாரு கர்த்தர்? என்ன சொல்றாரு? உங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேர் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளல, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமா இருந்தீங்க. Praise the Lord. You are very little. அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இல்லை. வீட்டில் இருந்து உன்னை கழுத்தை பிடிச்சி தெருவில் தள்ளி விட்டா திரும்ப தூக்கிட்டு போய் உள்ள வைக்கிறதுக்கு ஆள் இல்லை. எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க. படிப்பு இல்லை, பணம் இல்லை, பதவி இல்லை, சொந்த பந்தம் இல்லை, யாரும் இல்லை. அவர் சொல்ல நான் இருக்கேன். அவங்களுக்கு தானே அவர் வேணும். நான் கதையா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாரு முதல்ல, அப்புறம் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, மூணாவது நீங்கள் திரட்சியான ஜனங்க, பெரிய சம்பரமமான ஜனங்களா. ஏன் அம்பானி வரல இங்க? ஏன் அதானி வரல? ஏன் விஜய் மல்லையா வரல? சொல்லுங்க. என்ன இருந்தாலும் கிறிஸ்து இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. புரிஞ்சுங்க. இப்போ நீங்களும் நானும் அவங்கள போல திரட்சியா இல்லை, கொஞ்சம் ஜனங்க. பிரைஸ் லார்ட். கொஞ்சம் ஜனம். இன்னைக்கு என்ன கர்த்தர் கொடுக்குறோம் அதை சாப்பிட்டுட்டு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிற ஜனங்க. ஒன்று சொல்லட்டுமா? ஒரு மாதம் இந்த தேசம் முழுவதும் கலவரம் வந்து கடைகளெல்லாம் அடைக்கப்பட்டு தண்ணீர் குழாய்களை உடைச்சு பெட்ரோல் இல்லாமல், கடைகள் இல்லாமல், சாமான் இல்லாமல் ஒரு மாதம். நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் நீங்கள் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டிருக்கேன், நிறைய வீடியோவில் பார்த்துருக்குறேன். எனக்கு சில நேரங்களில் எனக்கு ஒரு பயம் வரும். அந்த இடத்துல நம்முடைய அருமையான என்னுடைய நண்பர் செல்வராஜ் அவர்கள் போஸ்டிங், தூர்தர்ஷன்லேருந்து போஸ்டிங் அங்கே போயிட்டார். வந்து சொல்லி ஜோம் பண்ணி தான் போனார். சொல்கிறார், அண்ணே 17வது நாள் கடைகள் திறக்கலை, அரிசி பருப்பு இல்லை, காய்கறிகள் இல்லை, கெரசின் இல்லை, கேஸ் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ ஜனங்க என்னையா சாப்பிட்றாங்க தெரியலண்ணே. இராணுவம் கொண்டு வந்து கொடுக்கிற ஏதோ ஒன்றை சாப்பிட்டு ஜனங்க கதவை அடைச்சி உள்ள உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. கலவரம், வெளியே வந்தால் கொளுத்தி போட்டுருவான், பயங்கர சண்டை. அப்படி ஒரு வேளை இந்த பட்டணத்தில் வருமானால் உங்கள் நிலைமை யோசித்து பாருங்க. ஒரு மூட்டை அரிசி எந்த காலத்துக்கு? நீ வாங்கி வச்சுக்கிற காய்கறி எந்த மூளைக்கு? நீ சேர்த்து வச்சுக்கிற ப்ரொவிஸ் கிராசரி எவ்வளோ நாளைக்கு? சொல்லுங்க. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உன்னை என்னையும் போசிச்சுட்டு இருக்கிறார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுப்படாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவ சொல்ற, நீங்க சொல்லணும், நீங்க யார் தெரியுமா? முதல்ல பரிசுத்த ஜனம். சொல்லுங்க, நீங்க யாரு? பத்தல. சரி, இருந்தா தானே சொல்ல முடியும். ஐ எம் சாரி. இன்னொரு கேட்கட்டுமா? நீங்க யாரு? அதுமே பாதி தான். நீங்க போடுற சத்தத்தில் இறங்கி வந்த ஆவியானவர். இன்னொருத்தர் கேட்கட்டுமா? நீங்க யாரு? அப்பா, பரலோகம் சந்தோஷப்படும். ரெண்டாவது, நீங்க யாரு? அட, ரெண்டாவது அங்கேயே நிற்கிறார் அவர். ரெண்டாவது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ரெண்டாவது, நீங்க யாரு? அவ்வளவுதான். பரிசுத்தமா இருந்தோம், தெரிஞ்சுக்கிட்டாரா இல்லையா தெரியல. அப்பதான் இந்த சத்தம். நீ யாரு? பக்தர் கேட்பான், சத்தமாக தான் சொல்ல. ரெண்டாவது, நீங்க யாரு? பத்தாவது, நீங்க யாரு? மூணாவது, நீங்க யாரு? கொஞ்சமா இருக்கிற ஜனம், எல்லாராலும் கைவிடப்பட்டவங்க. ஒரு அம்மா இங்கே இருக்கு. உடம்பு சரியில்லை, ரொம்ப நாளாக உடம்பு சரியில்லை. டாக்டர்கிட்ட போனால் பெரிய பில்லாக கொடுப்பாரேன்னு சொல்லிட்டு அதை கூட போகாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னைக்கு உங்கள் வியாதியை வேரோட பிடுங்கி வீச போகிறேன். பிரைஸ் தி லார்ட். அவர் தான் பரம வைத்தியன். இப்போ சொல்லு, நீ யாரு? மூணாவது,
கொஞ்சம் ஜனம். என்ன இருக்குன்னா கொஞ்சம் மாவு இருக்கு, அது போதும் பஞ்ச காலம் தீர்ற வரைக்கும். என்ன இருக்கு? கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, பஞ்ச காலம் முடிகிற வரைக்கும் அந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இப்போ நீங்க யாரு? இப்போ முதல்ல சொல்லுங்க, நீங்க யாரு? பரிசுத்த ஜனம். இரண்டாவது நீங்க யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. மூணாவது நீங்க யாரு? கொஞ்ச ஜனங்க. ஆனா அந்த கொஞ்ச ஜனத்துக்கு பக்கத்துல யார் இருக்கா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வவல்ல தேவன் இருக்கிறார். ஹல்லேலூயா. கொஞ்சமான இந்த ஜனத்தின் மத்தியிலே பெரிதான தேவன் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து சொல்றாரு, நல்ல கவனிங்க, கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும். நல்லா கவனிங்க, நீங்க சகல ஜனத்திலும் கொஞ்சமா இருந்தீங்க, அதனாலதான் கர்த்தர் செய்றார், உங்க பக்கம் வந்துட்டார். பிரைஸ் தி லார்ட். எங்கள்கிட்ட பணம் இருக்குன்னு அவர் சொல்லுவார், யூ டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். இந்த 12 வருஷமாக அந்த அம்மா பாருங்கள், ஏசாமியை பற்றி ஒரு அம்மா எப்போதும் சொல்லும், சிஸ்டர் எங்கே கிளம்பிட்டீங்க? ஹாஸ்பிட்டலுக்கு தான். ஏன்? ஐயோ உடம்பு சரியில்லை, 12 வருஷமாக பெரும்பாடு, என்ன செய்யறதுன்னே தெரில. அம்மா ஏம்மா சும்மா டாக்டர்னு அலையிற? ஒரு இயேசு வந்திருக்காரு, ரட்சகர்னு பேர், வாம்மா வாம்மா வாம்மா. போங்க சிஸ்டர் வேலையை பார்த்துட்டு. ஏசாமி குணமாக்குவாரா இல்லையான்னு தெரியாமல் நான் இப்போ டாக்டர் காலையில் 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு, அவன் தான் டாக்டரை விட்டுட்டா என் வாழ்க்கை பொழப்பு வீணாக போயிடும், நான் போகிறேன்னு போச்சு. அவரும் எழுதி கொடுத்தாரு மருந்து. நம்ம எல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க. திரும்பியும் போச்சு டாக்டர்கிட்ட. அது என்னம்மா நல்லா ஆகலை, திருப்பி பின்னால் பக்கம் எழுதி வச்சார், அதையும் வாங்கி சாப்பிட்டுச்சு, குணமாகலை. இப்படியே போய் 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 இவ்வளோ பெரிய ஃபைல் ஆயிடுச்சு. ஃபைல் இவ்வளோ பெருசாச்சு, மருந்து ஸ்லிப்பு, டாக்டர் பேமெண்ட் எல்லாம். ஆனால் பீரோவில் இவ்வளோ இருந்தது, இவ்வளோ கூட இல்லை. இப்போ இந்த அம்மா தானாக ஓடிச்சு. சிஸ்டர், அந்த அம்மா என்னங்க, அந்த அம்மா முன்ன மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ என்னம்மா? இல்லை ஏசு நீங்களே. ஆமாம், இப்போ என்னப்பா அதுக்கு? ஏன்னா அந்த அம்மா சொல்லி சொல்லி சோர்ந்து போச்சு. இதம்மா டாக்டர்கிட்ட போய் சோர்ந்து போச்சு. இப்போ பணம் கொடுக்க டாக்டர் பணம் இல்லாமல் போனால், ஏன் டாக்டர் 7 லட்சம் கொடுத்தனே போன மாதம், இந்த மாதம் பிபி சும்மா பாருன்னா போம்மா வெளியேன்றோம். பேச மாட்டீங்க. டாக்டரோட நிலைமை அதுதான் இன்னைக்கு. அந்த பிபி பார்க்குறதுக்கும் காசு எடுத்து வச்சா தான் பிபி பார்ப்பார் அவர். புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ இந்தம்மா சிஸ்டர் என்ன, இந்தம்மா கொஞ்சம் கிரேட் இல்லை ஏசு ஏசு சத்தமாக சொல்லுமா ஏசு. அதைத்தான் அன்னைக்கு சொன்னேன். இப்போ என்ன, இப்போ அந்த ஏசுக்கு என்ன? வாங்க சிஸ்டர் போய் பார்க்கலாம். அவர்கிட்ட நெருங்க முடியாது, நீ போ, நாங்கள்லாம் போய் ரட்சிப்பை வாங்கிட்டோம், இப்போ பரலோகத்துக்கு போயிடுவோம். சிஸ்டர் கொஞ்சம் வழி காட்டுங்களேன். ஏசு எங்கன்னா அவர் எங்கே இருப்பார்னு சொல்ல முடியுமா? இப்போ எனக்குள்ளே இருக்கிறாரு. அது ஆமீன். அப்படின்னா எனக்குள்ளே மட்டும்தான் இருக்கிறார். ஏசு எங்கே இருக்கிறாரு? அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏசு எங்கே இருக்கிறாரு? எனக்குள்ளே இருக்கிறாரு, உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிறாரு. இப்போ அந்த அம்மா சொல்லுது, எங்கே இருப்பார்னு யாருக்கு தெரியும்? போய் தேடிட்டு போங்க. எத்தனை டாக்டர் தேடி தேடி போயிருப்பேன். இங்கே சொன்னால் அங்கே போனேன், அங்கே சொன்னால் அங்கே போனேன், அவங்க சொன்னால் இங்கே போனேன், இவங்க சொன்னால் இங்கே போனேன். இல்லை, இப்போ நான் சொல்கிறேன் இயேசுவை தேடிப்போ. நம்ம தேடி 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 கேட்டு 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 போனால் ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக நின்றுருக்காங்க. என்ன கூட்டம்? இயேசு அங்கே இருக்கிறார். நம்ம நினச்சிட்டாரு இயேசுன்னு அப்படியே உட்காந்துக்கிட்டு ஒரு சேரை போட்டு இதை போட்டு டாக்டர் மாதிரி ஸ்டெத்தை மாட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாருன்னு. அவரை சுற்றி ஏராளமான கூட்டம். ஒரு அம்மா சொல்ல, ஐயா கடை, ஐயா கவலை, ஐயா கஷ்டம், எல்லாம் ஒரே மாதிரி கத்தனா. ஏசாமி சொல்றார், யாரும் கவலைப்படாதீங்க, என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீ நல்லா இருவே, கவலைப்படாத. அம்மா நீ கவலைப்படாத, நல்லா இருவீங்க, சுகமாயிருவீங்க, நல்லா இருவீங்க, கர்த்தர் சுகமாக்குவார். இந்த பிசாசு போ வெளியே போயிடுச்சு. சுற்றி சுற்றி நடந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பார்த்தாங்க, எட்டி பார்த்தாங்க முடியல, முட்டி பார்த்தாங்க முடியல, கடைசியில் குட்டிக்காரணம் போட்டாங்க, கீழே முழங்கால் படி போட்டாங்க, சந்துக்குள்ள போனாங்க, வஸ்திரத்தை தொட்டாங்க, சுகமாயிட்டாங்க. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அந்த இயேசு இப்ப அந்த அம்மாக்குள்ள வந்துட்டாங்க. அந்த அம்மா வியாதி பெரும்பாடு நீங்கிருச்சுங்க. இதுக்கு தான் இவ்வளவு கத்துறேன், இதுக்கு தான் இவ்வளவு கத்துறேன். அந்த இயேசு உனக்குள்ள வரணும்.
அந்த இயேசு எனக்குள்ள இருக்கிறார், அந்த இயேசு உனக்குள்ள இருக்கிறார். அந்த இயேசு தான் கண்மலை. அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவிடத்தில் எந்த ஒரு இதுவும், அதாவது there is no differentiate, யார் வந்தாலும் சேர்த்துக்குவார். Praise the Lord, praise the Lord. அந்த இயேசு உன்னை நேசிக்கிறாருங்க. அந்த இயேசு உன்னை சுகமாக்குகிறார். அந்த இயேசு உன்னை உயர்த்துவார். அந்த இயேசு உன்னை வழிநடத்துவார். அந்த இயேசு உன்னை பாதுகாப்பார். அந்த இயேசு உனக்கு வீட்டு கண்மலையின் மேல் வீட்டை கட்டி கொடுப்பார். அதில் வாசம் பண்ணும்படி கர்த்தர் உனக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா. ஒன்றே ஒன்று தான் சொன்னேன், நிறைய வசனம் இருக்கு. எப்படி கர்த்தர் ஒரு மனுஷனை தெரிஞ்சுக்கிறார் தெரியுமா? ஒரே ஒரு வசனம் போதுமா, இல்லை நிறைய வேணுமா? நிறைய இருக்கு. சரி, கொஞ்சம் மிச்சம் வைப்போம், நாளைக்கும் இந்த வாரத்துக்கு வச்சுப்போம். How God chose a people. கர்த்தர் எப்படிங்க ஜனங்களை தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னா, பணக்காரங்க இவங்க பின்னால் 100 பேர் இருக்காங்க, அவங்க பேர் 1000 பேர் இருக்காங்க, இவங்க எந்த ஜாதி, அவங்க அந்த ஜாதி, இவங்க இப்படி அவங்க அப்படி, அதெல்லாம் வேண்டாம். யாரும் இல்லைன்னு சொல்லு, இயேசு வருவார். சொல்ல யாரை தெரிஞ்சுக்கிட்டாரு? Who is chosen by God? இந்த அடிமை. அடிமைனா என்ன தெரியுமா அர்த்தம்? அடிமைன்னா என்ன தெரியுமா? ஆதி காலங்களில், இப்ப சமீபத்தில் ஈராக்ல நடந்துச்சு, அது நமக்கு வேண்டாம். ஆதி காலங்களில் அடிமைகள் இருந்தார்கள். அது ஒரே ஒரு அடிமை யாருன்னு சொல்லட்டுமா? ஆபிரகாம் சாராளுடைய வீட்டில் ஒரு அடிமை இருந்தா, அவ பேர் ஆகார். ஆகார் என்கிற அடிமை பெண் பைபிள் இருக்கா? நாகமான் வீட்டில் ஒரு அடிமை சிறுமி இருந்தா, அடிமை சிறுமி. புரிஞ்சுக்குங்க. அப்போ அடிமை அப்படின்னா என்னன்னா, அவங்களுக்குன்னு சொந்தம் பந்தம் யாரும் இல்லை, எல்லாரும் கைவிட்டுருவாங்க. அல்லது பெற்றோர்களே பிள்ளைகளை அடிமைகளாய் வித்துருவாங்க. சாப்பாட்டு காசு இல்லை, என்ன செய்வாங்க? போய் ஒரு பெரிய எஜமானுடைய வீட்டில், ஐஸ்வர்யன் வீட்டில் போய் சொல்லுவாங்க, ஐயா எங்கள் மகளுக்கு 10 வயசு ஆயிடுச்சு, இந்த பிள்ளை எங்களுக்கு 7-8 பிள்ளைங்க இருக்காங்க, இந்த பிள்ளை பெரிய பிள்ளை 10 வயசு ஆயிடுச்சு, இந்த பிள்ளையை எடுத்துக்கிட்டு ஏதாவது கொடுங்கன்னா, சரி 2 மூட்டை நெல்லை கொடுத்து இந்த பிள்ளையை வாங்கி உள்ள விடு. அந்த பிள்ளை அடிமை. தோளில் ஒரு முத்திரை குத்துவாங்க, இன்சியில் போடுவாங்க. ஏன்னா அடிமைகளோடு கலந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு முத்திரை போடுவாங்க. இந்த பிள்ளை வீட்டு வேலை செய்கிறதுக்கு. சில நல்ல ஆண்கள் இருப்பாங்க, மாடுகளுக்கு இணையாய் அந்த ஏறு மாடுகளை பதிலாக அந்த நிலத்தை உழும்படியான ஆட்கள், அவங்க முத்திரைகள் இங்கே இருக்கும். அப்படி அடிமைகள் இருப்பாங்க. ஆனால் இயேசு இந்த அடிமையை தெரிந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நீங்கள் நானும் யாரு? அடிமை. Today I will inherit everything in Jesus' name. Nothing is impossible for him. For my Christ, everything is possible. I will inherit in the name of Jesus. The name of Jesus. The name of Jesus. 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 Receive it. Receive it. Receive it. You are not an ordinary person. You are not ordinary person. With Jesus, you are extraordinary. With Jesus, you are extraordinary. You are extraordinary. நீங்கள் சாதாரண கைவிடப்பட்ட ஒருமையான சின்ன கூட்டம் இல்லை. நீங்கள் ஒரு பெரிய பலத்த சாதி. இயேசு உங்க கூட இருக்கிறார். இயேசு உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பெரிய பலத்த சாதி. ஆமென். You are the great nation of God. தேவனுக்கென்று முன்குறிக்கப்பட்ட பெரிய சாதி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.